பகவத்கீதை கிளாஸ். பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 2 பதம் 41. பகவத்கீதை as it is சாப்டர் 2 verse number 41. பகவத்கீதையினுடைய 2ஆம் அத்தியாயத்தில் 41ஆம் ஸ்லோகம் இன்னைக்கு படிக்கிறோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவதः சேவயா பகவதேருத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. व्यवसायात्मिका बुद्धिर एकेह गुरुनंदना बहुशाखा आनंदाश्च बहुशाः आनंदाश्च बुद्धयो व्यवसायिनां व्यवसायात्मिका बुद्धिर एकेह गुरुनंदना बहुशाहाय नंदाश्च बुद्धयो व्यवसायात्मिका बुद्धिर एकेह गुरुनंदना बहुशाहाय नंदस्य बुद्धयो व्यवसायात्मिका बुद्धिर एकेह गुरुनंदना बहुशाहाय नंदस्य बुद्धयो व्यवसायिनां. கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. யாராவது வந்தாங்கன்னா பின்னாடி உட்கார்றதுக்கு இடம் கொடுத்துருங்க. இங்கெல்லாம் யாராவது புக் பண்ணியிருக்காங்களா, அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்களா? அது யாராவது புக் பண்ணி வச்சுருக்காங்களா? அப்போ முன்னாடி வரலாமே, வாங்க. அப்போ கொஞ்சம் பின்னாடி வரவங்க தயங்க வேண்டாம் எங்கே உட்கார்றதுன்னு. இந்த இடம்லாம் நீங்கள் ஆக்குபை பண்ணிக்கலாம். ஓகே, யாராவது ரீட் பண்ணுறீங்களா? ஸ்டார்ட். புக் வேணுமா? व्यवसायात्मिका बुद्धिः एकेह गुरुनंदना बहुशाहाय नंदस्य बुद्धयो व्यवसायिनां. யார் யாராவது ட்ரை பண்ணுறீங்களா பாய்ஸ்? माताजी व्यवसायात्मिक बुद्धि एकेह गुरुनंदना सखाहि आनंदस्य बहुशाहाय नंदस्य बुद्धयो व्यवसायिनां. माताजी பெண்கள், மகளிர், ஸ்திரீகள், உமன்ஸ்,
व्यवसायात्मिका बुद्धि एकेह गुरुनन्दना बहुशाहाय नन्दस्य बुद्धयो व्यवसायिना. हरे कृष्णा. PPQ अंजू नंजरेड्डी यारोड माई वेंग PPQ मत हरे कृष्णा. PPQ என்ன தெரியுமா? PPQ என்னது? பிரபுபாதர் அவருடைய கருணை வர்றதுக்காக கியூவில் நின்னா PPQ. பிரபுபாவுடைய கருணையை பெறுவதற்காக கியூவில் வந்து நின்னா அதுக்கு பேர் என்னது? PPQ. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். இந்த வழியில் உள்ளவர்கள் தங்களது குறிக்கோளில் திடமான உறுதியுடன் இருப்பார்கள். இவரது லட்சியம் ஒன்றே ஆகும். ஓர் குரு வம்சத்தில் சிறந்தவனே, உறுதியற்றவரது அறிவோ பல கிளைகளை கொண்டதாகும். பொருளுரை. கிருஷ்ண உணர்வினால் வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலைக்கு ஒருவர் உயர்த்தப்படுவார் என்னும் திடமான நம்பிக்கையே விவசாயாத்மிகா புத்தி என்று அழைக்கப்படுகிறது. சைதன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலை 22ஆம் அத்தியாயம் 62வது பதம் பின்வருமாறு கூறுகின்றது. ஸ்ரத்தா சப்தே விஸ்வாச ககே சுதிர நிச்சய கிருஷ்ண பக்தி கைலே சர்வ கர்ம கிருதஹய. நம்பிக்கை என்றால் மிகச்சிறந்த ஒன்றின் மீதான அசையாத விசுவாசம். ஒருவர் கிருஷ்ண உணர்வின் கடமைகளில் ஈடுபட்டிருக்கும் போது குல பழக்கங்கள், தேசியம், மானிடம் முதலான கடமைகளுடன் பௌதிக உலகில் உறவு கொள்ள வேண்டிய தேவையில்லை. கடந்த கால நற்செயல் அல்லது தீய செயல்களின் விளைவுகளே பலனை நோக்கி செய்யும் செயல்களாகும். ஒருவரது கிருஷ்ண உணர்வு எழுச்சி பெற்றவுடன் அவர் தனது செயல்களின் நல்ல விளைவுக்கோ முயற்சி செய்ய வேண்டிய தேவையில்லை. அவர் கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்று விட்டால் அவரது எல்லா செயல்களும் பூர்ண தளத்தில் இருக்கும். ஏனென்றால் அந்த செயல்கள் நன்மை தீமை எனும் இரட்டைகளுக்கு உட்பட்டவை அல்ல. வாழ்வின் பௌதிக கருத்துக்களை துறப்பதே கிருஷ்ண உணர்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும். கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் பெறும்போது இந்நிலை தானாக அடையப்படும். கிருஷ்ண உணர்வில் இருப்பவர் ஞானத்தை அடிப்படையாக கொண்டு தனது நோக்கத்தின் திடமான உறுதியுடன் உள்ளார். வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபஹா. வாசுதேவனான கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர் என்பதை பக்குவமாக அறிந்துள்ள கிருஷ்ண உணர்வில் இருப்பவர் அரிதான மகாத்மா ஆவார். வேரில் நீரூற்றும் போது கிளை, காய், பழம் என எல்லாவற்றுக்கும் தானாக நீர் விநியோகிக்கப்படுவது போலவே கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதன் மூலம் குடும்பம், சமூகம், தேசம், மனித குலம் மற்றும் தனக்கும் என எல்லாருக்குமே ஒருவன் மிக உயர்ந்த சேவையை செய்கின்றார். அவரது செயல்களால் கிருஷ்ணர் திருப்தி உற்றால் எல்லாருமே திருப்தி அடைவார்கள். கிருஷ்ணரால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியான ஆன்மீக குருவின் மேற்பார்வையில் கிருஷ்ண உணர்வின் தொண்டுகளை நன்முறையில் பயிற்சி செய்ய முடியும். சீடனின் தன்மையை அறிந்த ஆன்மீக குரு கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதற்கு அவருக்கு வழிகாட்டுகின்றார். எனவே கிருஷ்ண உணர்வில் சான்றோனாக வேண்டுமானால் உறுதியோடு செயல்பட்டு கிருஷ்ணரின் பிரதிநிதியிடம் கீழ்ப்படிந்து அந்த அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் கட்டளைகளை வாழ்வில் குறிக்கோளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்ரீல விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரர் குருதேவருக்கான தனது பிரபலமான பிரார்த்தனையில் பின்வருமாறு அறிவுறுத்துகிறார். யஸ்ய பிரசாதா பகவத் பிரசாதோ யஸ்ய பிரசாதா நகதி குதோபி தாயம் ஸ்துவம் தஸ்ய யஸ்ஸ்திரே சந்தியம் வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். ஆன்மீக குருவின் திருப்தியால் புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் திருப்தி அடைகிறார். ஆன்மீக குருவை திருப்தி செய்யாமல் கிருஷ்ண உணர்வினும் தலத்திற்கு உயர வாய்ப்பே கிடையாது. எனவே தனது ஆன்மீக குருவை தியானித்து தினமும் மும்முறை துதித்து என்னுடைய மரியாதைக்குரிய வணக்கங்களை அவருக்கு அர்ப்பணிக்கின்றேன். இந்த முழு வழிமுறையும் உடல் என்னும் உணர்விற்கு அப்பாற்பட்ட பக்குவமான ஆத்ம ஞானத்தை அடிப்படையாக கொண்டதாகும். இந்த ஆத்ம ஞானம் ஏற்றளவில் இல்லாமல் நடைமுறையில் பலநோக்கு செயல்களின் வடிவில் தோன்றும் புலனர்ச்சிக்கான விருப்பம் கொஞ்சமும் இல்லாமல் இருக்க வேண்டும். உறுதியான மனமில்லா ஜெய் ஸ்ரீ கோபால்ஜூ கி ஜெய், ஸ்ரீ நாபல்தேவ் சுபத்ரமையா கி ஜெய், ஸ்ரீ ஸ்ரீனிதா கௌர் சுந்தர் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய். உறுதியான மனமில்லாதவர் பலவிதமான பலநோக்கு செயல்களினால் இந்த பாதையிலிருந்து விலகி விடுவார்.
हरि ओम तत्सत्। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे जयपताकस्वामीति नामिने नमाचार्यपादाय निताय कृपप्रदायिने गौरगददामदाय नगरग्रामधारिणे। नमो ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषातदेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। இன்றைக்கு ஓகே, இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ரெகுலர் சத்சங்கம். இன்றைக்கி வந்து வாரந்தோறும் நடக்கிற இந்த வெள்ளிக்கிழமை சத்சங்கத்துக்கு வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இங்கே கூடியிருக்கிற எல்லா பக்தருடைய குடும்பத்தாருக்கும் ஆயுள் ஆரோக்கியத்துக்காக வேண்டி எல்லாருடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை செய்யறோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்னைக்கு வந்து சத்சங்கத்தில் 2 முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒன்று, பகவத்கீதையினுடைய 2ஆம் அத்தியாயம் என்ன சொல்லுது. 2ஆம் அத்தியாயத்துடைய 41ஆம் ஸ்லோகம். பகவத்கீதையினுடைய 2ஆம் அத்தியாயம் எதை எடுத்துரைக்கின்றது, அதில் இன்னைக்கு படித்த ஸ்லோகம் 41ஆம் ஸ்லோகம் என்ன. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து திரு ஜெயபதாக சுவாமி குரு மகாராஜருடைய வியாச பூஜையுடைய கொண்டாட்டம். இன்னைக்கு அவருடைய பாத பூஜை பண்ணோம். இதை பற்றி இன்னைக்கு இதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு வகுப்பு. ரைட். ஸோ முதல்ல இந்த 2ஆம் அத்தியாயம், பகவத்கீதையினுடைய 2ஆம் அத்தியாயத்துக்கு சாங்கிய யோகம்னு பேர். என்ன பேர்? பகவத்கீதையினுடைய 2ஆம் அத்தியாயத்துக்கு சாங்கிய யோகம்னு பேர். பகவத்கீதையின் ஒரு அத்தியாயத்துக்கு ஒரு யோகம்னு பேர். 18 அத்தியாயம் 18 யோகத்தை குறிக்குது. முதலாவது அத்தியாயம் அர்ஜுன விஷாட யோகம், 2வது சாங்கிய யோகம், 3வது கர்ம யோகம், 4வது ஞான யோகம், 5வது நிஷ்காம கர்ம யோகம், 6வது தியான யோகம். இந்த மாதிரி ஒரு அத்தியாயத்துக்கு ஒரு யோகத்தோட கனெக்ட். அப்போ யோகம்னா என்னது? முதல்ல யோகான்னு என்ன தெரிஞ்சுக்கணுமே. யோகான்னா என்னது? யோகான்னா இப்போ நீங்கள் டிவிலெலாம் பார்க்குற மாதிரி மூக்கு அமுத்துறது, தலைகீழ நிற்கிறது, அப்புறம் மூச்சு பயிற்சி பண்ணுறது, இதெல்லாம் இல்லை யோகா. யோகான்னு சொன்னால் கொஞ்சம் முன்னாடி வாங்க, அப்படியே முன்னாடி வாங்க, நீங்களும் அப்படி முன்னாடி வாங்க. வாங்க எல்லாம் சின்ன குழந்தை வயசுக்கு போயிடுங்க, தவழ்ந்து வர்ற மாதிரி. இல்லை குழந்தையெல்லாம் தவழ்ந்து இருப்பீங்க இல்லையா? ரைட், வெரி குட். ஆமாம், இல்லை அப்படி எப்படி வர முடியும்? உங்களால் தாண்டி வர முடியாதுல்ல. ஆமாம், சரி. என்ன பேசுது? யோகா என்றால் என்ன? யார் பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கரிப்பாப் கிடைக்கும். கரெக்டாக பதில் சொல்கிறவங்களுக்கு கரிப்பாப்னா எங்கள் ஊரில் சமோசான்னு சொல்லுவாங்க. யார் கரெக்டாக சொல்லுவாங்க? யோகா என்றால் என்ன? யோகாங்கிறது எக்ஸசைஸ். இவர் சொல்கிறார் எக்ஸசைஸ், இவர் சொல்கிறார் தியானம் பண்ணுறது. யோகா அப்படின்னு சொன்னால் யுஜ்யதே இது யோகா, இறைவனோடு இணைப்பது. யோகான்னு சொன்னால் இறைவனோடு இணைப்பது. அப்புறம் யோகான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா யோக இந்திரிய சம்யமா. யோகம் என்றால் மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துறது. மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தாமல் என்ன எக்ஸசைஸ் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒருத்தர் நல்லா மூச்சு பயிற்சி பண்ணார், அந்த பக்கம் போய் நல்லா சாப்பிட்டாரு, இன்னும் கொஞ்சம் சம்பாவில் ஊற்றுங்க, ராசிலமாக போடுங்க,
அப்புறம் வந்து கொண்டாங்க, கறிப்பாப் கொண்டாங்க, அப்புறம் இந்த மீக்கறி எல்லாத்தையும் கொண்டாங்க. அப்போ அவர் யோகி ஆக முடியாது. யார் யோகி ஆக முடியும்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு? இந்த 4 விஷயத்தை யார் கட்டுப்படுத்துகிறாங்களோ அவங்க தான் யோகி ஆக முடியும்னு சொல்லியிருக்காரு. யுக்தாகார விகாரஸ்ய யுக்த சேஷ்டசு ஸ்வப்னசு யுக்த சேஷ்டசு கர்மசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹா. உணவு, உறக்கம், கேளிக்கை, விளையாட்டு, இதெல்லாம் உழைப்பு, இதெல்லாம் யார் ஒழுங்காக சரியாக பண்ணுறாங்களோ அவங்க தான் யோகி ஆக முடியும். இது அளவு கூடவும் கூடாது, அளவு குறையவும் கூடாது. அளவு கூடினாலும் பிரச்சனை, அளவு குறைஞ்சாலும் பிரச்சனை. தூங்கிட்டே இருந்தாலும் பிரச்சனை, தூங்காமல் இருந்தாலும் பிரச்சனை. உழைச்சிட்டே இருந்தாலும் பிரச்சனை, உழைக்காமல் இருந்தாலும் பிரச்சனை. ரைட்? அப்போ இதை அழகாக பண்ணணும். அது பண்ணுறவர் தான் யோகி. ரைட்? அப்போது இந்த அத்தியாயம், இந்த மாதிரி பகவத்கீதை ஒரு அத்தியாயம் கிருஷ்ணரோடு தொடர்பு இருக்குது. கிருஷ்ணரோடு பகவானோடு தொடர்பு படுத்துவதுதான் யோகம். யோகம் என்றால் இறைவனோடு தொடர்பு கொள்வது. யோகம் என்றால் இறைவனோடு தொடர்பு கொள்வது, கனெக்ட் பண்ணுறது. அப்போ இந்த அத்தியாயத்துக்கு பேர் என்ன? சாங்கிய யோகம். சாங்கியம்னா என்ன தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா இதுக்கு முன்னாடி? சாங்கிய யோகம் என்றால் எண்ணிக்கை, கவுண்ட் பண்ணுறது. எப்படியெல்லாம் கவுண்ட் பண்ணுவாங்க? இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது, இந்த பிரபஞ்சம் எதனால் ஆயிருக்கு, அப்போ அதை எண்ணணும், அதை ஆராய்ச்சி பண்ணணும். இந்த பிரபஞ்சம் 24 மூலக்கூறுகளால் ஆயிருக்கு. இந்த பிரபஞ்சம் எவ்வளோ மூலக்கூறுகள் ஆயிருக்கு? 24 எலிமெண்ட்ஸ், 24 மூலக்கூறு, 5 பஞ்சபகா பூதங்கள், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 அறிவு புலனுகர் பொருட்கள், மனம், புத்தி, அகங்காரம், ஜடேர்க்கின் 3 குணம். 24. 5 பஞ்சமகா பூதம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். 5 பஞ்சமகா பூதம். அப்புறம் கண், காது, மூக்கு, இந்த 5 புலன்கள். அப்புறம் அறிவு புலன்கள், எண்ணுதல், உணர்தல், சுவைத்தல். அப்புறம் செயல் புலன்கள், கை, கால், இந்த மாதிரிலாம் இருக்குது. மொத்தம் 24 மூலக்கூறு. இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. காற்று இல்லாமல் சுவாசிக்க முடியாது, நீர் இல்லாமல் உயிர் வாழ முடியாது. இந்த 24 மூலக்கூறு எங்கிருந்து வந்தது, இதை ஆராய்ச்சி பண்ணுறதா சாங்கிய யோகம். 24 மூலக்கூறு எங்கிருந்து வந்தது, எப்படி இது சேர்ந்தது, எப்படி இந்த பிரபஞ்சம் இயங்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்டே போனால் இது பகவான்கிட்டருந்து வந்தது. இந்த 24 மூலக்கூறுகளும் கிருஷ்ணாட்டிருந்து தான் வந்தது அப்படிங்கிறதா கன்க்ளூஷன், முடிவு. அப்போ சாங்கிய யோகம் எங்கே முடியுது? பக்தியில் முடியுது. சாங்கிய யோகத்தை ஆராய்ச்சி பண்ணால் இந்த 24 மூலக்கூறு என்னென்னு ஒன்றொன்னா பிரித்து ஆராய்ச்சி பண்ணி இது எங்கிருந்து வந்ததுன்னு அது வேற கண்டுபிடிக்கணும்ல. அந்த வேற கண்டுபிடிச்சா அதுதான் கிருஷ்ணர். இது கிருஷ்ணர் இல்லைன்னா இது இல்லை, பகவான் இல்லைன்னா இந்த 24 மூலக்கூறு இல்லை. அதனால இந்த 24 பகவான் இருந்தால் வந்தது. ரைட்? அப்போ இந்த அத்தியாயம் இந்த 24 மூலக்கூறை சொல்லிட்டு, இந்த 24 மூலக்கூறு கிருஷ்ணர் இருந்தால் வந்தது. இது இல்லாமல் ஆத்மான்னு ஒன்று இருக்குது. அப்போ உடலையும் ஆன்மாவையும் பகுத்து ஆராய்வதுதான் சாங்கிய யோகம். சாங்கிய யோகம்னா என்னது? உடல்னா என்ன, ஆத்மானா என்ன? இங்கே எவ்வளோ பேர் புதுசாக வந்திருக்கீங்க? முதல் தடவை வந்திருக்கிறவங்க? சரி, இப்போ 2 பேர். ஓகே, வெரி குட். கொஞ்ச காலமாக தான் வந்துட்டுருக்கோம், 2-3 மாதமாக வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க. ரைட். ஒரு வருஷமாக வந்துட்டுருக்கோன்னு சொல்கிறவங்க. ரைட். அப்போது ஆத்மானா என்ன, உடல்னா என்ன, இதை அறிந்து கொள்வதுதான் உடலுக்கும் ஆத்மாவுக்குள்ள பேதம் என்ன, உடல் என்றால் என்ன, ஆத்மா என்றால் என்ன, இரண்டுக்கும் உள்ள பேதம் என்ன, இதை அதெல்லாம் அப்புறம் வச்சுருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்க, மூடி வச்சுருங்க. ஓகே, க்ளோஸ். கவர்மெண்ட் கேளுங்க. உடல் என்றால் என்ன, ஆத்மா என்றால் என்ன, இதுக்குள்ள பேதம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா என்ன யோகம்? சாங்கிய யோகம். புரிஞ்சுதா? இந்த உடலுக்கும் ஆத்மாவுக்குள்ள பேதம் என்னன்னு தெரியும். சரி, இப்போ கேள்வி, உடலுக்கும் ஆத்மாவுக்குள்ள பேதம் என்ன? உடல் எத்தகையது, ஆத்மா எத்தகையது? கேள்விப்பட்டீங்களா அதுக்கு முன்னாடி? உடலுக்கு ஆத்மாவுக்குள்ள வித்தியாசம் என்னது? ஆத்மாவை பார்த்தவங்க யாரா இருக்கீங்களா? யாருமே இல்லையா? ஆத்மாவோட செல்ஃபி எடுத்தவங்க யாரா இருக்கீங்களா? ஆத்மாவை காமிக்க முடியுமா? அப்போ ஆத்மா இருக்கா இல்லையா? எப்படி சொல்கிறீங்க? ஆத்மாவை நான் பார்த்ததில்லை, ஆத்மாவோட நான் செல்ஃபி எடுத்ததில்லை, ஆத்மாவை என்னால் காட்ட முடியாது. அப்போ ஆத்மா இருக்கா இல்லையா?
எஸ் ஆர் நோ. இருக்குன்னு சொல்றவங்களா கை தூக்குங்க. சரி, இல்லைன்னு சொல்றவங்களா கை தூக்குங்க. தெரியலன்னு சொல்றவங்களா கை தூக்குங்க. சரி, நிறைய பேர் இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப இருக்குன்னா என்ன சாட்சி, என்ன ஆதாரம்? நம்ம தான் ஆத்மான்னு சொல்ற. வெரி குட். சரி, நம்ம தான் ஆத்மாங்கிறதுக்கு என்ன சாட்சி? உணர்வு, கான்சியஸ்னஸ். ஆத்மாவுடைய அறிகுறி என்னது? கான்சியஸ்னஸ். ஆத்மாவுடைய அறிகுறி உணர்வு. உணர்வு இல்லைன்னா இதுக்கு உணர்வு இருக்கா? இதுக்கு உணர்வு இல்லை. அப்ப இதுல ஆத்மா இல்ல. இதுக்கு உணர்வு இருக்கா? இதுல இப்ப என்ன அடிச்சா வலிக்குது. ஏன் வலிக்குது? குட். பாத்தீங்களா? எனக்கு இல்லைன்னா வலிக்குது, என்ன அடிச்சா வலிக்குது, என்ன திட்டுனா வலிக்குது. அந்த பிரபு என்ன திட்டாரு, அந்த பிரபு என்ன கோபமா பார்த்தாரு இல்லையா? அப்போ இது உயிர் உள்ளது, இது உயிரற்றது. ரைட்? சரி, இப்போ ஆத்மா இருக்குன்னு சொல்லியாச்சு. சரி, இப்போ ஆத்மா இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ நான் இந்த உடம்பு இல்லை. கரெக்டா? நான் இந்த உடம்பா இல்லையா? நான் இந்த உடம்பு இல்லை. யாராவது பிரபுபா சொல்லுவார், யாராவது நான் இந்த கைன்னு சொல்லுவாங்களா? நான் இந்த காலுன்னு சொல்லுவாங்களா? நான் இந்த தலைன்னு சொல்லுவாங்களா? நான் இந்த கண்ணுன்னு சொல்லுவாங்களா? நான் இந்த வாட்சுன்னு சொல்லுவாங்களா? நான் இந்த பேனான்னு சொல்லுவாங்களா? என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய வாட்சு, என்னுடைய பேனா, என்னுடைய தலை, எனது கண்ணு, எனது காது. அப்ப என்ன அர்த்தம்? இந்த நான் எனதுங்கிறது என்னது? நான் இந்த கை இல்லை, நான் இந்த கால் இல்லை, நான் இந்த தலை இல்லை, நான் இந்த பேனா இல்லை, நான் இந்த வாட்ச் இல்லை. அப்ப நீ யாரு? அப்ப இதெல்லாம் என்னது? இதெல்லாம் என்னுடையதுன்னு சொல்ற. அப்ப இது என்னுடையதுன்னு யாரு? ஆத்மா இல்லையா? நான் இந்த உடம்பு இல்லை, இதெல்லாம் என்னுடையது இல்லையா? அப்ப இந்த உடம்பு நான் எடுத்துட்டு இருக்கேன். இந்த உடம்ப நான் எடுத்துட்டு இருக்கேன். எல்லாரும் கார்ல தானே வந்தீங்க அங்கிருந்து, வீட்டுல இருந்து. சரி, வீட்டுல இருந்து கார்ல வந்தீங்க. நாம் அந்த காரா? இல்ல. காரை ஓட்டிட்டு வந்தவங்க யாரு? அப்பா ஏறி கார்ல உட்காரலன்னா கார் ஓடுமா? அம்மா ஏறி கார்ல உட்காரலன்னா கார் ஓடுமா? அப்ப கார் ஒரு பௌதீகம், அந்த காரை ஓட்டின ஆத்மா ஆன்மீகம். இதுதான் வித்தியாசம். உடலுக்கு ஆத்மாவுக்கு என்ன வித்தியாசம்? இந்த உடல் பௌதீகம், ஆத்மா ஆன்மீகம். இதுதான் ஞானம், இதுதான் அறிவு, இதுதான் நாலேஜ். இதுதான் ஃபர்ஸ்ட் பகவத்கீதையில பகவான் சொல்றாரு. பகவத்கீதையில பகவான் சொல்ற முதல் பாடம் என்ன? நீ இந்த உடம்பெல்லாம் ஆத்மா, நீ இந்த உடம்பெல்லாம் ஆத்மா. அப்ப உடல் அழியக்கூடியதா? அழியக்கூடியதா இல்லையா? உடல் அழியக்கூடியதா? சரி, அப்போ இந்த உடல் அழியக்கூடியது. நம்ம எல்லாரும் குழந்தையா இருந்தோம், அப்புறம் சின்ன பையனா இருக்கோம், அப்புறம் இளமையில இருக்கோம், அப்புறம் முதுமை அடைகிறோம், அப்புறம் ஒரு நாள் இறந்து போயிடுறோம் இல்லையா? இறந்து போன வீட்டுல எல்லாம் அழுவாங்கல்ல? அழுவாங்களா இல்லையா? எல்லாம் இறந்து போன வீட்டுக்கு போயிருக்கீங்களா? எப்படி அழுவாங்க? ஐயோ போயிட்டியே, சொல்லாம போயிட்டியே, சொல்லி இருந்தா நானும் வந்திருப்பேனே, என்கிட்ட சொல்லாம போயிட்டியே. எங்க போனார்? அங்கதானே படுத்திருக்காரு, அங்கதானே படுத்திருக்காரு. இப்ப நான் இறந்து போயிருந்தேன்னு வச்சுக்க, இப்ப நான் இங்க இறந்து போயிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. நான் பேசுவேனா? அப்ப பிரபு போயிட்டாரு. பிரபு எங்க போனார்? அங்கதானே உட்கார்ந்துருக்காரு இல்லையா? பிரபு போயிட்டாரு. எங்க போனாரு பிரபு? அங்கதான் உட்கார்ந்துருக்காரு. அப்ப யார் போயிட்டா? ஆத்மா போயிருச்சு. எங்க போச்சு தெரியல. கிருஷ்ணாட்ட போயிடுச்சா? எப்படி சொல்றீங்க ஆத்மா கிருஷ்ணாட்ட போச்சுன்னு? எப்படி சொல்றீங்க ஆத்மா கிருஷ்ணாட்ட போச்சுன்னு? ஆத்மா எங்க இருந்து வந்தது தெரியல, எங்க போச்சு தெரியல. ஆனா இடைப்பட்ட காலத்துல கர்வம். நான் யார் தெரியுமா? புலி மைடெக்ல வந்து கேட்டு பாருங்க, என்ன பத்தி சொல்லுவாங்க. இஸ்கான்ல வந்து கேளுங்க. இடைப்பட்ட நாள் தான் இல்லையா? எங்க இருந்து வந்தோன்னு தெரியாது, எங்க போவோன்னு தெரியாது. அந்த இடைப்பட்ட நாள்ல பயங்கர கர்வம், அகங்காரம் இல்லையா? நிறைய அகங்காரம், கர்வம் இருக்கு. அது கடிக்க முடியாது, கீழே போட்டு. நிறைய கர்வம், அகங்காரம் இருக்கு. அப்போ இந்த நாலேஜ் இருக்கு இல்லையா? இதுதான் ஃபர்ஸ்ட் பாடம் பகவத்கீதையில. அப்ப இந்த அத்தியாயம் தான் சொல்லி கொடுக்குது, நீ இந்த உடம்பு இல்ல ஆத்மா. சரி, இப்ப என்ன சொல்றாரு கிருஷ்ணா இங்க? இதை தெரிஞ்சுக்கிறோம் இந்த பாடம். இதுதான் ஃபர்ஸ்ட் லெசன். பகவத்கீதையில முதல் பாடமே இந்த உடல் எல்லாம் ஆத்மா. இதை தெரிஞ்சுக்கிறவங்க இந்த வழியில இதை வந்து உறுதியா தெரிஞ்சுக்கிறவங்க, நான் இந்த உடம்பு எல்லாம் ஆத்மா. அப்ப ஆத்மா எங்க இருந்து வந்ததுன்னா கிருஷ்ணாட்ட இருந்து வந்தது. ஆத்மா எங்க இருந்து வந்தது? தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லணும், ஆத்மா எங்க இருந்து வந்தது? எங்க போகணும்? கிருஷ்ணாட்ட போகணும்.
ஆத்மா கிருஷ்ணர் இருந்தா வந்தது, திரும்பி கிருஷ்ணாட்ட போகணும். இதுதான் பகவத்கீதையுடைய பாடம். இதை புரிஞ்சுக்கிட்டா பகவத்கீதை புரிஞ்சுது, அவ்வளவுதான். ஸோ அப்போ இங்கே கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? விவசாயாத்மிகா புத்தி. விவசாயாத்மிகா, அங்கே என்ன ஓடுதெல்லாம் அங்கே பார்க்குறீங்க? இங்கே கொஞ்ச நேரம் இங்கே விவசாயாத்மிகா புத்தின்னு என்ன தெரியுமா? விவசாயாத்மிகா புத்தினா திடமான நம்பிக்கை, ஒரே குறிக்கோள். இந்த மாதிரி அங்கே இங்கெல்லாம் பார்க்கக்கூடாது. இந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் என்ன சொல்கிறாரு, என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கேயும் திரும்பி பார்க்காம இருக்கிறது விவசாயாத்மிகா புத்தி. விவசாயாத்மிகன்னு ஃபோக்கஸ் பண்ணும். விவசாயாத்மிகா புத்தினா திடமான உறுதி, நம்பிக்கை. அப்படி இங்கேயும் அங்கேயும் பெறலாமல். ஒரு நாள் என்ன நடந்தது, இந்த பாண்டவர்கள்லாம் தெரியுமா உங்களுக்கு? பாண்டவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாண்டவர் ஒருத்தர் பேர் சொல்லு, நீ ஒருத்தர் பேர் சொல்லு. பாண்டவர் ஒருத்தர் பேர் அர்ஜுனன், பீமன். பசங்கள்லாம் முதல்ல சொல்லுங்க. அர்ஜுனன், கிருஷ்ணரா? யாரு இது? மொத்தம் கொடுக்கணும். சகதேவனா? சரி, ஓகே. சகதேவன், யுதிஷ்டர் மகாராஜ், அர்ஜுனா, யுதிஷ்டா, சகதேவன் 2 பேர் பாக்கி. பீமா, நகுலா, 5 பேர். இன்னைக்குள்ள பசங்கள்கிட்ட வந்து பாண்டவர் யாருன்னு கேட்டா தெரியாது. சினிமாவில் இருக்கிற 5 நடிகர் பேர்னா டக்கு டக்குன்னு சொல்லுவோம். அஜித், விஜய், சூர்யா, சிவகார்த்திகேயன், அப்புறம் அப்படி சொல்லுவோம். டக்கு டக்குன்னு சொல்லிடுவோம். 5 பேரும் சொல்லிடுவோம் இல்லையா? ஆனால் பாண்டவர் பேரை கேட்டால் மேலே கிளி முழிப்பான், பாண்டவர் யாருன்னு. இதுதான் இன்னைக்குள்ள நிலைமை. அப்போது இந்த பாண்டவர்களுக்கெல்லாம் அவங்க ஜெய ஸ்ரீ என்னாச்சு? ஓகே, கண்டினியூ பண்ணலாமா? அப்போது இந்த பாண்டவர்களுக்கெல்லாம் ஒரு குரு இருந்தார் தெரியுமா? பாண்டவருடைய குரு யார் தெரியுமா? பாண்டவருடைய குரு யாரு? சத்தமா? துரோணாச்சாரியா. துரோணாச்சாரியர் வந்து குரு, பாண்டவருக்கு குரு. ஒரு நாள் குரு வந்து இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வித்தை கற்றுக் கொடுத்தாரு. அந்த வில்லு அம்பெல்லாம் எப்படி சண்டை, யுத்த கலையெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. யாருக்கு? பாண்டவருக்கு. யார் கற்றுக் கொடுத்தாங்க? துரோணாச்சாரியர். அப்போ ஒரு நாள் பரீட்சை பண்ணார். வித்தையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம், இப்போ ஸ்கூலில் படித்து முடிச்சதுக்கப்புறம் பரீட்சை வைக்கிறாங்க இல்லையா, ஒழுங்காக படிச்சிங்களா இல்லையான்னு. அந்த மாதிரி பாண்டவருக்கு ஒரு பரீட்சை வச்சார். ஒரு மரத்து மேலே ஒரு கிளியை வச்சுட்டார். ஒரு மரத்து மேலே கிளியை வச்சுட்டார். ஒருத்தரையாக கூப்பிட்டார். பாண்டவர்கள், கௌரவர்கள்லாம், பாண்டவர் கௌரவர்கள்லாம் ஒருத்தரையாக கூப்பிட்டாரு. என்ன தெரியுதுன்னு கேட்டார். இங்கே என்ன தெரியுது? அப்போ ஒருத்தர் சொன்னார், துரியோதனன், இங்கே மரம் தெரியுது, இலை தெரியுது, கிளை தெரியுது, பழம் தெரியுது, வானம் தெரியுது, பூமி தெரியுது, மரம் தெரியுது எல்லாம் சொன்னார். அப்போ நீ போய் ஓரமாக இல்லைன்னார். இப்படியே ஒருத்தரையாக கூப்பிட்டாரு. துரியோதனன், துச்சாசனன், அப்புறம் வந்து நிறைய பாண்டவர்கள் அவங்கெல்லாம் கூட வந்தாங்க. யுதிஷ்டர் மகாராஜ், பீமா எல்லாம் வந்தாங்க. கடைசியில் அர்ஜுனன் கூப்பிட்டார். உனக்கு என்ன தெரியுதுனார்? அந்த கிளியோட கண்ணு மட்டும்தான் தெரியுதுன்னார். நீ அம்பு விடுனார். ஏன்னா அவருடைய ஃபோக்கஸ் எப்படி இருந்தது? அவர் பார்வை வந்து வேற எதையும் பார்க்கல. அந்த வெரி குட், தெளிவாக இருந்தது. அவர் வேற எதையும் பார்க்கல. அந்த மரத்தை பார்க்கல, அங்கே பழத்தை பார்க்கல, அந்த கிளையை பார்க்கல, அந்த வானத்தை பார்க்கல, அவர் பூமியை பார்க்கல, அவர் மனுஷனை பார்க்கல. சினிமா பாட்டு பாருன்னு நினச்சிடாதீங்க. வானத்தை பார்க்கல, பூமியை பார்க்கல. இங்கே வந்து அர்ஜுனனுக்கு ஒன்று தான் தெரிஞ்சது, அந்த கிளியோட கண்ணு மட்டும் தான் தெரியுது. அதனால தான் அர்ஜுனன் கரெக்டாக அம்பு விட்டார். அப்போ அர்ஜுனனுக்கு என்னது? ஃபஸ்ட்டு அவர் ஃபோக்கஸ்டாக இருக்கார். அவர் மைண்டு வந்து, அவர் மனசு இருக்கு இல்லையா, அப்படியே ஏகேகா குரு நந்தனா. விவசாயாத்மிகா புத்தி ஏகேகா குரு நந்தனா. குரு நந்தனா குரு வம்சத்தவனின்னு அர்த்தம். விவசாயாத்மிகா புத்தி ஒரே நோக்கம்தான், வேற எதையும் திருப்பி பார்க்கல. ஒரே நோக்கம். அர்ஜுனுடைய நோக்கம் என்னது? கிளியோட கண்ணு மேல அம்பு விடணும். இப்போ மற்றவங்க எல்லாம் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களால கரெக்டாக அம்பு விட முடியுமா? இல்லையா? மற்றவங்க எல்லாம் என்ன பார்க்குறாங்க? இப்போ கையில் புக்கு வச்சுட்டு என்னாச்சு, கையில் புக்கு வச்சுட்டு சிலர் படிப்பாங்க. பசங்கள்லாம் அப்படியே டிவியில் என்ன ஓடுதுன்னு பார்ப்பாங்க. அப்போ படிப்பேருமா? இல்லையா? சிலப்போ ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் இந்த பக்கம் கையில் வச்சுட்டு அந்த மொபைல் பார்த்துட்டு இருப்பான், இல்லை டிவி பார்த்துட்டு இருப்பான். அப்போ மைண்டு வந்து ஃபோக்கஸ்டாக இல்லை. ஸோ மனது வந்து ஒருநிலைப்படணும். இங்கே யாருக்கும் மனது ஒருநிலைப்படலை. இங்கே பார்க்குறாங்க, அங்கே பார்க்குறாங்க, மேலே பார்க்குறாங்க, கீழே பார்க்குறாங்க, அப்புறம் இந்த செட்டரை பார்க்குறாங்க. அப்போ யாருக்கும் இந்த கிளாஸ் மனசில் ஏறாது. இங்கே கொஞ்ச நேரம், அரை மணி நேரம் என்னை மட்டும் பார்த்தா தான் கிளாஸ் மைண்டில் ஏறும், இல்லாட்டி மைண்டில் ஏறாது.
இன்னும் அந்த பிரபு வந்தாரு, விவசாயம் இன்னும் புத்தி கித்தினாரு, ஒன்றும் புரியல. தத்தியா இருந்தா புத்தி புரியாது, நல்லா கவனமா கேட்டாதான் புரியும். அப்ப என்ன நடந்ததுன்னா, இப்ப என்ன புரிஞ்சுக்கணும், விவசாய ஆத்மியா புத்தின்னு ஒண்ணு இருக்கு, பகுஷாய ஆத்மியா புத்தின்னு ஒண்ணு இருக்கு. எத்தனை புத்தி இருக்கு? ஒண்ணு விவசாய ஆத்மிய புத்தி, இன்னொன்னு பகுஷாக ஆத்மிய புத்தி. விவசாய ஆத்மிய புத்தினா ஒரு ஃபோக்கஸ்டா இருப்பார். இந்த நீங்க வந்து இப்ப எல்லாம் கார் ஓட்டி பாக்குறீங்க, ஒரு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி குதிரை வண்டி இருக்கு. இந்த குதிரை வண்டிக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, குதிரைக்கு 2 பக்கம் இப்படி மாட்டி விட்டுருப்பாங்க கண்ணுக்கு முன்னாடி. ஏன் இப்படி மாட்டி விட்டுருக்காங்க? இல்ல, அது ஸ்ட்ரைட்டா இப்படி ஓடணும், டக் 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 டக், இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்க கூடாது. அது வந்து எந்த பக்கம் பார்க்காம குதிரைக்கு 2 கண்ணு இப்படி மறைச்சிடுவாங்க. இப்படி இது நேரா மட்டும்தான் பார்க்க முடியும். இப்படி நேரா ஓடிக்கிட்டே இருக்கு, இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்காது. அதுதான் விவசாய ஆத்மிய புத்தி. அவங்க குறிக்கோள் ஒண்ணுதான். விவசாய ஆத்மிய புத்தியோட குறிக்கோள் என்னது ஒண்ணுதான். ஆனா குறிக்கோள் இல்லாதவங்களுக்கு பல எண்ணங்கள் இருக்கும். இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப நம்ம எல்லாம் மனுஷ பிரிவு எடுத்திருக்கோமா? அதுல இருக்கா சந்தேகம் இருக்கா? இல்ல, எல்லாம் தெளிவா இருக்கீங்க அதுல. ஸோ மனுஷ பிரிவு எடுத்தவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இருக்கணும். நம்முடைய குறிக்கோள் என்னது? ஜெய் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோபால் ஜோகி. சரி, மனித வாழ்க்கையின் குறிக்கோள் வந்து கடவுளை அடைவது. மனித வாழ்க்கை குறிக்கோள் என்ன? கடவுள், கிருஷ்ணரை அடைவது. மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள், மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் என்ன? சத்தமா சொல்லு. மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் கிருஷ்ணரை அடைவது. மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள், தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லணும், மனித வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் கிருஷ்ணரை அடைவது. இதுதான் பகவத்கீதையில சொல்லியிருக்கு. அப்போ இதுதான் விவசாயாத்மிய புத்தி. பகுஷாத்ம புத்தினா, நான் இங்க போகலாமா, அங்க போகலாமா, அந்த யோகா போடலாமா, இந்த ஆசனம் பண்ணலாமா, அந்த தேவதை வழிபடலாம், இதெல்லாம் பகுஷாகம். அப்ப என்ன பண்ண முடியாது? கிருஷ்ணரை அடைய முடியாது. இப்ப கிருஷ்ணரை அடையணும்னா ஏகேக குருநந்தனா, ஒரே ஃபோக்கஸ்டா இருக்கணும். பல எண்ணங்கள் வச்சுட்டு வச்சிங்களேன், இங்க போலாமா, அங்க போலாமா, அந்த யோகா பண்ணலாமா, இந்த தேவதை வழிபடலாமா, இந்த பூஜை பண்ணலாமா, அந்த பூஜை பண்ணலாமா, அப்புறமா பண்ணலாமா, இல்லை அந்த வழிபாடு, இப்படி எல்லாம் போனோம்னா நம்ம லட்சியம் ஒன்றும் இல்லை, நம்ம குழப்பத்தில் இருக்கோம்னு அர்த்தம். அப்போ குழப்பத்தில் இருக்கிறோம், லட்சியம் ஒன்றும் இல்லாதவங்களுக்கு. சரி, இந்த குழப்பத்திலிருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும் ஒரு கேள்வி வரும் இல்லையா? நிறைய குழப்பமா இருக்கு, என்ன பண்றது? இப்போ நிறைய குழப்பம். என்ன குழப்பம்னா, முதல்ல இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்னன்னு தெரியல, யாரை வழிபடணும்னு தெரியல, அப்புறம் என்ன யோகா பண்ணணும்னு தெரியல, என்ன படிக்கணும்னு தெரியல, எது சரின்னு தெரியல, எது தப்புன்னு தெரியல. அப்ப என்ன செய்யணும்? குழப்பத்தில் உள்ளவங்க என்ன பண்ணணும்? எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, அப்ப என்ன செய்யணும்? மற்றவங்களையும் குழப்பிடணுமா? குழப்பமா இருக்க என்ன பண்ணணும்? சரி, இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி கேட்குறேன். அர்ஜுனனுக்கு யுத்தம் பண்ண தெரியல. அர்ஜுனனுக்கு இந்த யுத்தம் பண்றது சரியா தப்பா, இது தர்மமா அதர்மமா, செய்யலாமா வேண்டாமா, நன்மையா தீமை, ஒரே குழப்பம். இதுக்கு முந்தைய அத்தியாயத்தில், முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு, அவரால் ஒரு முடிவுக்கு வர முடியல. அப்ப அர்ஜுனன் என்ன பண்ணாரு? என்ன பண்ணார்? அப்ப நான் இல்ல தெரியாதுன்னு சொல்லிடாதீங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனன் என்ன பண்ணார்? என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும் சொல்லிடாதீங்க. என்ன பண்ணார் அர்ஜுனன்? கிருஷ்ணர் எப்படி சரணடைஞ்சார்? கிருஷ்ணரை பார்த்து என்னன்னு சொன்னாரு? எனக்கு குருவா இருந்து என்ன வழி நடத்துங்க, எனக்கு குருவா இருந்து என்ன வழி நடத்துங்க. அப்ப எப்போ ஒருத்தர் குரு அவசியம்? எப்போ ஒருத்தர் குரு அவசியம்? குழப்பமா உள்ளவங்களுக்கு குரு அவசியம். இப்ப இங்க குழப்பமே இல்லாதவங்க யாரா இருந்தோமா? நம்ம எல்லாருக்கும் குழப்பம். இப்ப ஏன் குழப்பம் தெளிவாயிருச்சு? பிரபுபாட்ட வந்தனால தெளிவாயிருச்சு. பிரபுபாட்ட வரலைன்னா நம்ம குழப்பம்தான். இன்னைக்கு கிருஷ்ணர் கோயிலுக்கு போகணுமா, இல்லை வந்து சிவன் கோயிலுக்கு போகணுமா, இல்லை பெருமாள் கோயிலுக்கு போகணுமா, இல்லை வந்து நான் தேவதையை வழிபடணுமா, நான் வந்து யோகா பண்ணணுமா, நான் என்ன யோகா பண்ணணும், எந்த சாமிச்சிட்டு போகணும், ஒரே குழப்பம். எனக்கு எது சரி எது தப்பு ஒன்றும் தெரியல இல்லையா? அப்போ மனித வாழ்க்கையில குழப்பம் வந்து வரும். எல்லாருக்கும் குழப்பம் ஒரு நாள் வரும். ஏன்னா எல்லாருமே குழப்பத்தில் தான் பிறந்திருக்கும். ஸோ எல்லாரும் குழப்பத்தில் தான் இருக்கும். அப்போ குழப்பத்திலிருந்து விடுபடுவதற்கு நாம் ஒரு குருவை அணுக வேண்டும். என்ன பண்ணணும்? அதுதான் இங்க சொல்லியிருக்கேன். யார் ஒருத்தருக்கு நம்பிக்கை வரணும். நம்பிக்கை வரணுமா வேண்டாமா? நம்பிக்கை இல்லாமல் ஒன்று செய்ய முடியுமா?
இப்போ வந்து ஸ்கூலில் படிக்கிறான், நான் எங்கே படித்து உருப்பட போகிறேன்னு நினச்சி படித்தா பாஸ் ஆகுவார் இல்லையா? நான் எங்கே படித்து உருப்படுறது அப்படின்னு நினச்சா அவன் பாஸ் ஆக மாட்டான். சரி, அவர் வேலைக்கு போகிறாரு, நான் வேலைக்கு போய் என்னது சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சா அவருக்கு வருமானம் வராது. அவர் ஒரு வியாபாரம் பண்ணுறாரு, என்னத்தை வியாபாரம் பண்ணி என்னத்தை பண்ணுறது அப்படின்னு நினச்சா அவருக்கு வியாபாரத்தில் தோல்வி வரும். அப்போ எல்லாத்துலேயும் நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி நாங்கள் வேலைக்கு போனால் நல்ல சம்பளம் வரும், நான் படித்தா நான் நல்ல இடத்துல நாளைக்கு வேலைக்கு போகலாம், நான் வியாபாரத்துக்கு போனால் லாபம் வரும். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை நம்பிக்கை இருக்குது. அப்போ வாழ்க்கையே வந்து நம்பிக்கைங்கிற சக்கரத்தில் தான் சுழண்டுக்கிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையை எப்படி சுழண்டுட்டு இருக்கு? நம்ம வாழ்க்கையை எப்படி சுழண்டுட்டு இருக்கு? நம்பிக்கைன்னு சக்கரம். ஈரான்கார வந்து இஸ்ரேல் மேலே தான் குண்டு போடுவான், மலேசியா மேலே குண்டு போட மாட்டான் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? நம்ம மேலே குண்டு போட மாட்டான், ஆனால் போடவும் செய்யலாம், போடாமலும் போகலாம். ஆனால் நம்ம நம்பரை நம்ம மேலே போட மாட்டான் இல்லையா? அப்போ நம்பிக்கையில் தான். காரில் போகிறவங்க எல்லாருக்கும் போகிறாங்க, எனக்கு ஆக்சிடென்ட் ஆகாது நம்பிக்கையில் தான் போகிறாங்க. அதில் 1-2 பேர் ஆக்சிடென்ட் ஆகும் செய்யும் இல்லையா? ஆனால் நம்ம நம்புகிறோம். ஃப்ளைட்டில் போனால் 2 ஃப்ளைட்டு மோதி நம்ம செத்து போய்டுவோம்னு நினச்சா ஃப்ளைட்டில் போவோமா? போக மாட்டோம். அப்போ நம்பிக்கை, இன்றைக்கி நான் ஃப்ளைட்டில் போகிறேன் எனக்கு ஒன்றும் ஆகாது இல்லையா? வெளியில் போனால் எனக்கு விபத்து நடக்காதுன்னு நம்புகிறோம். ஆனால் விபத்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு நம்பிக்கையில் போகிறோம் இல்லையா? அப்போ வாழ்க்கையே நம்பிக்கைங்கிற அச்சாணியில் தான் சுரண்டுக்கிட்டு இருக்கு. இந்த வாழ்க்கை எப்படி சுரண்டுட்டு இருக்கு? நம்பிக்கைங்கிற அச்சாணி. அச்சாணியை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பழைய மாட்டு வண்டியில எல்லாம் இருக்கும், இந்த வீலுக்கு நடுவில் இப்படி ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு கம்பு மாதிரி கத்தி மாதிரி இருக்கும். அதை உருவிட்டா கழண்டு விழுந்துடும், அந்த வீல் கீழே விழுந்துடும், அந்த வண்டி கீழே சரிஞ்சு போய்டும். இப்போ காரில் போல்ட்டு போட்டிருக்காங்க இல்லையா? டயரில் கார் வீலுக்கு போல்ட்டு போட்டிருக்காங்களே, போல்ட்டு நட்டு கழட்டி விட்டா என்ன ஆகும்? டயர் கழட்டு தனியாக போய் பப்பான்னு வண்டி மயக்கம் மோதி விழு வண்டி தான் இல்லையா? ஸோ அதனால் இந்த வாழ்க்கைக்கு வந்து நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அது மாதிரி தான் ஆன்மீகத்தில் நமக்கு நம்பிக்கை வரணும், கிருஷ்ணர் மேலே நமக்கு நம்பிக்கை வரணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? குரு அணுகணும். வெரி குட் இல்லையா? இப்போ ஸ்கூலில் வந்து எனக்கு வந்து கணக்கு பாடம் புரியணும், அப்போ கணக்கு டீச்சர்கிட்ட போகணும். அறிவியல் பாடம் புரியணும், அறிவியல் டீச்சர்கிட்ட போகணும். அவங்க சொல்லி கொடுப்பாங்க, நம்பி போகிறோம், நான் படிச்சுக்குவேன்னு. அந்த மாதிரி தான் ஆன்மீக பாதையில் குரு. அப்படி குரு வந்து யாராக வேணாலும் இருக்கலாம்னு அர்த்தம் இல்லை. யாராக வேணாலும் குருவாக இருக்கலாம் கிடையாது. யாரெல்லாம் குருவாக இருக்க முடியாது. அந்த குருவுக்கான தகுதி இருக்குது, குருவுக்கான குவாலிஃபிகேஷன். ரைட்? யார் வேணாலும் சயின்ஸ் பாடம் நடத்திட முடியுமா? யார் வேணாலும் மேக்ஸ் பாடம் நடத்திட முடியுமா? யார் வேணாலும் வந்து இங்கிலீஷ் பாடம் நடத்திட முடியுமா? முடியாது. அதுக்கான டீச்சர் இருக்காங்க, அதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்லையா? தகுதி இருக்கு. அந்த மாதிரி தான் நமக்கு இறை விஞ்ஞானம் அறிந்து கொள்ள வேண்டும், கிருஷ்ணரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், கடவுளை பற்றி அறிந்து கொள்ள நம்ம குருவிட்ட போகணும். அப்போ குருவுக்கான தகுதி என்ன? குருவுக்கான தகுதி என்ன? அந்த பேசிக் அடிப்படையான அறிவு நமக்கு வேணும். குருவை தேர்ந்தெடுக்கும் போது, குருவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அடிப்படை அறிவு வேணும். இப்போ இவங்க பசங்கள்லாம் ஸ்கூலில் சேர்த்திருக்காங்க, இப்போ நீங்களாம் ஸ்கூலில் சேர்த்துருங்க, அப்பா அம்மாலாம் உங்களை ஸ்கூலில் சேர்த்திருக்காங்க. சும்மா ஏதோ ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்களா, எந்த ஸ்கூலில் படித்தா பரவாயில்லன்னு அது விசாரிப்பாங்க. எந்த ஸ்கூலில் நல்லா சொல்லி தருவாங்க, எங்கே ஒழுக்கமாக சொல்லி தருவாங்க, ஒழுக்கம் சொல்லி தருவாங்க, எங்கே என் பையன் படித்து நல்லா புத்திசாலித்தனமாக வருவான், அதெல்லாம் பார்த்து தானே சேர்க்குறாங்க. சும்மா ஏதோ ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்டுருவாங்களா என்ன இல்லையா? அந்த மாதிரி தான் குருங்கிறதுக்கு தகுதி இருக்குது. குருவுடைய தகுதி என்னது கேள்விப்பட்டிருக்கீங்களா? குருவுக்கான தகுதி என்ன? திடீர்னு அவருக்கு ஞானோதயம் வந்துருச்சு, திடீர்னு பெரிய தாடி வச்சுருந்தாரு, திடீர்னு தாடியை தடவுன்னு அவருக்கு ஞானம் வரும், திடீர்னு அவர் ஞானி ஆகிட்டாரு, திடீர்னு அவர் கடவுள் ஆகிட்டாரு, திடீர்னு அவர் வந்து ஆசீர்வாதம் கொடுப்பாரு, திடீர்னு நான் பணக்காரன் ஆயிடுவேன். எல்லாம் திடீர்னு நடக்காது. திடீர்னுலாம் நடக்காது. வேணா ஈரானில் போகிற குண்டு வேணா திடீர்னு விழுகும். குரு வந்து திடீர்னுலாம் ஆக முடியாது. அப்போ குருங்கிற யாரு? திடீர்னு வரக்கூடியவர் இல்லை குரு, திடீர்னு கடவுள் அல்ல குரு. அப்போ குருங்கிறவர் யாரு? குருவோடைய தகுதி என்ன? இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு முதல் பாடம், எந்த மாதிரி குருவை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும், குருவுக்கான தகுதி என்ன? எவ்வளோ பேர் தீட்சை வாங்கியிருக்கீங்க? எவ்வளோ பேர் குரு ஏற்றுருக்கீங்க? எதன் அடிப்படையில் நீங்கள் தீட்சை வாங்கினீங்க? எதன் அடிப்படையில் நீங்கள் குருவை தேர்ந்தெடுத்தீங்க? சரி, எதன் அடிப்படையில் குருவை தேர்ந்தெடுத்தீங்க? எதுக்காக நீங்கள் குருவிட்ட போனீங்க? ஏன் குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? எதன் அடிப்படையில் குருவை தேர்ந்தெடுத்தீங்க? சரி, கடவுளுக்கு நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்துகிறவர். சரி, ஓகே. சரி, எதுக்காக குருவை தேர்ந்தெடுத்தீங்க? உங்கள் குருவுடைய தகுதி என்ன? எதன் அடிப்படையில்? இவர் இப்போ வந்து உதாரணத்துக்கு ஜெயபதாக சாமி குரு மகாராஜ் இங்கே இருக்கார். ஜெயபதாக சாமி குரு மகாராஜை ஏன் நான் குருவாக தேர்ந்தெடுத்தேன்? அவருக்கு குருவுக்கான தகுதி என்ன அவர்கிட்ட இருக்கு? சரி, ஓகே, வெரி குட். குருவுடைய முதல் டியூட்டி வந்து
குருவுடைய முதல் வேலையே வந்து சீடர்களை அறியாமிலிருந்து விடுவிக்க வேண்டும். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சத்சுருன்மிலிதம்மேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. வெரி குட். குருவுடைய ஃபர்ஸ்ட் டியூட்டி என்னன்னா நம்மளை அறியாமிலிருந்து, அறியாமைன்னு அப்ப என்னது? அறியாமை என்றால் மாயைன்னு என்னது? குழப்பம்னு என்னது? எதை பற்றிய குழப்பம்? யோசிக்கணும். அறியாமை என்றால் என்ன? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின அறியாமைன்னா என்னென்ன யார் ஞாபகம் வச்சிருக்கீங்க? அறியாமைன்னா என்னது? ஆத்மாவை மறந்திருப்பதே அறியாமை. ஆத்மாவை உணராது அறியாமை. நான் இந்த உடல் என்று நினைத்துக் கொண்டிருப்பது புரிஞ்சுதா? அப்ப முதல் குருவுடைய வேலை என்னது? குருவுடைய முதல் வேலை என்ன? நம்மளை அறியாமையிலிருந்து விடுவிக்கணும். ரைட்? அறியாமையிலிருந்து விடுவிக்கிறது என்னது? இந்த உடல் எல்லாம் ஆத்மான்னு சொல்லி கொடுக்கணும். இப்ப கிருஷ்ணர் அர்ஜுனன் என்ன பண்ணாரு? அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை குருவாக ஏற்றுக்கொண்ட பிறகு கீதாச்சாரியன், கீதையின் ஆச்சாரியன், குரு, ஆதி குரு, ஜெகத்குரு கிருஷ்ணர். கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குரு. கிருஷ்ணர் தான் ஜெகத்குரு, ஆதி குரு. அர்ஜுனன் கிருஷ்ணரை குருவா ஏத்துனத உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? அர்ஜுனன் கிருஷ்ணர் போய் 2 பேரும் வந்து நாசிலமா சாப்பிட்டாங்களா? எங்க ஹோட்டலுக்கு போனாங்களா என்ன? இல்லை இஸ்கான்ல வந்து கறிப்பாப் சாப்பிட்டாங்க. அர்ஜுனன் கிருஷ்ணரை குருவா ஏற்றுக்கொண்ட உடனே கிருஷ்ணர் என்ன சொன்னார்? அசோஷானான் அன்னசோஷத்வம் பிரஜாவாதாம்ச பாஷசே கதாசூன கதாசூம்ச நானு சோசந்தி பண்டிதா. அர்ஜுனா நீ பண்டிதன் மாதிரி பேசின, நீ முட்டாள்னு சொன்னார். ஏன் அர்ஜுனன் கிருஷ்ணர் ஏன் அர்ஜுனன் பார்த்து முட்டாள்னு சொன்னாரு? ஏன் அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து முட்டாள் என்று அழைத்தார்? அறிஞர்கள் வாழ்பவருக்கோ மாண்டவருக்கோ வருந்துவதில்லைன்னு சொல்றாரு. அப்ப அர்ஜுனன் எதை நினைச்சு வருந்திட்டு இருந்தாரு? அர்ஜுனுடைய பிரச்சனை என்ன? இப்போ நான் இந்த உடல், இவங்கெல்லாம் என் சொந்தக்காரங்க, அதனாலதான் ஒரு முட்டாள்னு சொன்னார். புரிஞ்சுதா? அப்ப கிருஷ்ணருடைய முதல் பாடம் என்னது? பகவத்கீதையில கிருஷ்ணரின் முதல் பாடம் என்ன? நான் இந்த உடல் அல்ல ஆத்மா, நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த உடல் அல்ல. தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். நீ யாருன்னு கேட்டா நான் கந்தசாமி பையன் குப்புசாமி சொல்லிடக்கூடாது. நீ யாருன்னு கேட்டா நான் சின்னசாமி பையன் பெரியசாமி சொல்லக்கூடாது. நான் இந்த உடல் அல்ல ஆத்மா, நான் கிருஷ்ணருடைய சேவகன். நான் யாரு? நான் யாரு? அதுக்கப்புறம் நான் இந்த உடல் அல்ல ஆத்மா கிருஷ்ணருடைய, நான் இந்த உடல் அல்ல ஆத்மா, நான் இந்த உடல் அல்ல ஆத்மா. தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லணும், மறந்துடக்கூடாது. ஓகேவா? நான் அடுத்த வந்து கேட்பேன், மாற்றி சொல்லிடக்கூடாது. ஓகேவா? சரி, இப்போ என்ன பேசிட்டு இருந்தோம்? குருவுடைய முதல் தகுதி வந்து சீடனை அறியாமையிலிருந்து விடுவிக்க வேண்டும். குருவுடைய முதல் தகுதி என்னது? குருவுடைய முதல் தகுதி என்னது? சீடனை அறியாமையிலிருந்து விடுவிக்க வேண்டும். சரி, அப்புறம் வேற என்ன குவாலிஃபிகேஷன்? இது ஒரு குவாலிஃபிகேஷன். முதல் தகுதி வந்து அப்போ குரு வந்து சீடனை அறியாமையிலிருந்து விடுவிக்கணும். குரு அறியாமல் இருக்க முடியுமா? அப்போ குருவுடைய தகுதி என்ன? ஒரு அறியாமையில் இருக்கிற குரு தன் சீடனை விடுவிக்க முடியுமா? அப்ப குருவுடைய தகுதி என்ன? என் கேள்வியிலேயே பதில் இருக்கு. குருவுடைய தகுதி என்ன? சொல்லுங்க. அவருக்கு திடீர் ஞானோதயம் எல்லாம் வராது. அவர் வந்து குரு பரம்பரையிலிருந்து வந்திருப்பார். அந்த குரு பரம்பரை எங்கிருந்து தொடங்குது? குரு பரம்பரை எங்கிருந்து தொடங்குது? கிருஷ்ணர்கிட்ட. கிருஷ்ணா, பிரம்மா, நாரதர், வியாசர், மாத்வாச்சாரியர், பத்மநாப தீர்த்தா, நரகிரி தீர்த்தா, வியாச தீர்த்தா, ராகவேந்திர தீர்த்தா, ராஜேந்திர தீர்த்தா, லட்சுமிபதி தீர்த்தா, மாதவேந்திரபுரி, ஈஸ்வரபுரி, சைத்தன்ய மகாபிரபு, 6 கோசாமிகள், விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர், பரதேவ வித்யாபூஷன், பக்தி வினோத் தாக்கூர், பக்தி சித்தாந்த சரஸ் தாக்கூர், ஸ்ரீல பிரபுபாத், அப்புறம் குருமார்கள். இதுதான் பரம்பரை. அப்ப குருங்கிறவர் எங்கிருந்து வரணும்? பரம்பரையிலிருந்து வரணும். அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்திலிருந்து வரணும். குருவுடைய தகுதி என்னது? குருவுடைய முதல் தகுதி என்னது? தூக்கத்தில் கேட்டா சொல்லணும். குருவுடைய முதல் தகுதி என்னது? நம்மளை அறியாமையிலிருந்து விடுவிக்கணும். 2வது தகுதி என்னது? அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்திலிருந்து வரணும். 3வது தகுதி என்னது? பரம்பரா சொல்லியாச்சு. அப்புறம் இன்னொரு தகுதி என்ன? குருவுடைய தகுதி அவர் வந்து சாஸ்திர விதிகளை பின்பற்றக்கூடியவராக இருக்கணும். சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, பகவத்கீதை என்ன சொல்லியிருக்கு,
பகவத்கீதையிலும் பாகவதத்திலும் வேதங்களிலும் சொல்லப்பட்ட விஷயங்களை நடைமுறையில் பயிற்சி செய்யக்கூடியவரா இருக்கணும். அப்படின்னா என்னவா இருக்கணும்? ஒரு குருவுடைய தகுதி என்னது? பகவானின் பக்தனாக இருக்க வேண்டும். குருவுடைய தகுதி என்னது? ஃபர்ஸ்ட் குருவுடைய தகுதி என்னது? அறியாமிலிருந்து நம்மள எல்லாம் அறியாமிலிருந்து விடுவிக்கணும். ரெண்டாவது என்னது? அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்திலிருந்து வரணும். மூணாவது என்னது? மறந்துட்டீங்க அதுக்குள்ள. மூணாவது என்னது? சாஸ்திரங்களை பின்பற்றக்கூடியவராக இருக்கணும். பகவத்கீதை பாகவதம் மாதிரி சாஸ்திரங்களை பின்பற்றக்கூடியவராக இருக்கணும். நாலாவது பகவானுக்கு பக்தனாக இருக்க வேண்டும். இதுதான் குருவுக்கான குவாலிஃபிகேஷன். இப்படிதான் நம்ம குருவை தேர்ந்தெடுக்கணும். அப்போ கிருஷ்ணர்கிட்ட திரும்ப போகணும். கடவுளை நான் உணர வேண்டும், கடவுளை உள்ளவாறு நான் அறிய வேண்டும். பகவான்கிட்ட திரும்ப போகணும்னா நான் என்ன பண்ணணும்? ஒரு உண்மையான ஆன்மீக குருவை அணுக வேண்டும். ஒரு உண்மையான ஆன்மீக குருவை அணுக வேண்டும். எப்படி அணுக வேண்டும்? சீடனுக்கான தகுதி என்ன? இவ்வளவு நேரம் குருவுடைய தகுதியெல்லாம் பார்த்தோம் இல்லையா? சீடனுக்கான தகுதி என்ன? எப்படி குருவை அணுகணும்? நீங்க தான் வந்து அங்கீகரிக்கப்பட்ட பரந்த ஒரு குருவா? கடவுளை பத்தி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தெரியும் சொன்னாங்களே, சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி அணுகணும். எப்படி அணுகணும்? பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா. 4.34 பகவத்கீதை 4ஆம் அத்தியாயம் 34ஆம் ஸ்லோகத்துல பகவான் சொல்றாரு குருவை நம்ம எப்படி அணுகணும்னு சொல்றாரு. எப்படி அணுகணும்? தத்வித்தி. கிருஷ்ணரை பற்றி ஞானம் உனக்கு வேணுமா? இறைவனை பற்றிய ஞானம் உனக்கு வேணுமா? அறிவு வேணுமா? ஆமா. எப்படி வேணும்? தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா. ஒரு உண்மையான ஆன்மீக குருவை அணுகி அவருக்கு பணிவா சேவை பண்ணி அடக்கமா கேள்வி கேட்கணும். அப்போ உண்மையை அறிந்த அந்த குரு உங்களுக்கு சொல்லி தருவார் கிருஷ்ணர் யாரு. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்றாரு? யுகந்தோறும் அவர் அவதரிக்கிறார். பகவான் யுகந்தோறும் இந்த பூமியில வராரு. அப்ப என்ன பண்றாரு? அவரே லீலைகள் பண்றாரு. அப்புறம் அந்த அவருடைய நித்தியமான அவர் ஆன்மீக உலகத்துல பகவானுக்கு சேவை பண்ற நித்தியமான பக்தர்கள் இங்க அழைச்சிட்டு வர அவங்க வந்து கிருஷ்ணர் யாருன்னு நமக்கு சொல்லி தருவாங்க. ராமானுஜாச்சாரியர், மாத்வாச்சாரியர், நிம்பார்க்க சுவாமி, விஷ்ணு சுவாமி, பிரபுபாதர், இந்த மாதிரி ஆச்சாரியர்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் எங்கேருந்து வராங்க? பகவானுடைய உலகத்திலேருந்து வராங்க. பகவத்கீதையினுடைய 9ஆம் அத்தியாயம் 12ஆம் ஸ்லோகத்தில் பகவான் சொல்றார், மகாத்மானம் ஸ்து மாம் பார்த்தா தைவீம் பிரகிருதி மாஷுதா. மகாத்மாக்கள் என்னுடைய ஆன்மீக லோகத்திலிருந்து இறங்கி வராங்க. மகாத்மானா யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மகாத்மானா யாரு? காந்தியடிகள் சொல்லிடக்கூடாது, அது வேற மகாத்மா. இங்க சொன்ன மகாத்மா யாரு? மகாத்மாவுடைய அறிகுறி என்ன? ஆத்மானா என்னது? ஆத்மானா என்ன? நாம தான் ஆத்மா. அப்ப மகாத்மானா யாரு? ஆத்மாக்கள்லயே சிறந்தவங்க, தன்னை உணர்ந்தவங்க. நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மான்னு உணர்ந்தவங்க மகாத்மா. அப்ப மகாத்மா என்ன பண்ணுவாரு? மகாத்மாவுடைய சிம்டம் என்னது? அது அடுத்த ஸ்லோகத்துல பகவான் சொல்றார். 9ஆம் அத்தியாயம் 14ஆம் ஸ்லோகத்துல, சததம் கீர்த்தயந்தோ மாம் யதம் தஷ்யதிடப்ரதா நமஸ்யந்தஸ்ய மாம் பக்த்யா நித்யோபாசதே. இந்த மகாத்மாக்கள் எப்போதும் என் புகழ் பாடிக்கொண்டு, மகாத்மா என்ன பண்ணுவாங்க? மகாத்மா என்ன பண்ணுவாங்க? எப்பவும் கிருஷ்ணனுடைய புகழ் பாடுவாங்க, தன் புகழ் பாட மாட்டாங்க. நாங்கள்லாம் அந்த காலத்துல வந்து பெனாங்ல இருக்கையில, நாங்கள்லாம் அந்த காலத்துல வந்து குளிம்ல இருக்கையில அப்படின்னு அவங்க புகழ் பாட மாட்டாங்க. என்னை பத்தி எங்க ஊர்ல வந்து கேட்டு பாருங்க, இதெல்லாம் பாட மாட்டாங்க. மகாத்மா எப்ப யாரை பத்தி பாடுவாங்க? மகாத்மானம் மாம் பார்த்த சததம் கீர்த்தயந்தோ மாம். ஒரு மகாத்மா வந்து எப்பவும் கிருஷ்ணனுடைய புகழ் பாடிட்டு இருப்பார். ஒரு மகாத்மா என்ன பண்ணுவாரு? கிருஷ்ணனுடைய புகழ் பாடுவார். சததம் கீர்த்தயந்தோ மாம். எந்த மாதிரி? திடப்ரதா, உறுதியான மனதோட. எந்த மாதிரி மனதோட? உறுதியான மனது. நேற்று மனசு நல்லா இருந்தது, அதனால ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு மனசே சரியில்லை, அதனால ஜெபம் பண்ண மாட்டேன். அதெல்லாம் மகாத்மா. மகாத்மாவுக்கு நேற்று நல்லா இருந்தது, இன்னைக்கு நல்லா இல்லை, நேற்று மனசு சந்தோஷமா இருந்து இன்னைக்கு துக்கமா இருந்ததுலாம் கிடையாது. மகாத்மா வந்து எந்த சூழ்நிலை இருந்தாலும் என்ன பண்ணுவாரு? அவர் எங்க போட்டாலும் கீர்த்தனை பாடுவார். அவர் பின்னாங்க ஐலாண்ட்ல நடுவில் கொண்டு போய் போட்டாலும் கீர்த்தனை பாடுவார். பேரால மலை உச்சியில் கொண்டு போய் போட்டாலும் கீர்த்தனை பாடுவார். அவர் எங்க போட்டாலும் என்ன பண்ணுவாரு? கீர்த்தனை பாடிட்டே இருப்பார். யாருடைய கீர்த்தனை பாடுவாரு? சததம் கீர்த்தயந்தோ மாம். எந்த மாதிரி? திடப்ரதா, உறுதியான மனதோட. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு நல்லா இருந்தது, ஜெபம் பண்ணேன். நாளைக்கு மனசு சரியில்லை, ஜெபம் பண்ணலை. கேட்டால் சொல்லுவாங்கள்ல, மனசே சரியில்லை. மனசு சரியில்லைன்னா தான் நிறைய ஜெபம் பண்ணணும். ஆனால் என்ன பண்ணுவாங்க?
கோயிலுக்கு வந்துட்டு இருப்பாங்க, எல்லாரும் கோயிலுக்கு வந்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள் ஆள் காணோம். அப்புறம் ஃபோன் பண்ணி, பிரபு என்னாச்சு உங்க கோயிலுக்கு வரல? அதில் பாருங்க மனசே சரியில்லை. மனசு சரியில்லை தான் வந்து பகவான்கிட்ட ப்ரேயர் பண்ணும். அது பாருங்க, இந்த பிரச்சனைலாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் வரலான்னு பார்த்து தீர போறதே இல்லை. இந்த உலகத்துல என்னைக்கா பிரச்சனை தீர்ந்திருக்கா? தீரவே தீராது. ஏதாவது பிரச்சனை ஒண்ணு மேல ஒண்ணு வந்துட்டு தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? பகவானை பற்றி கொள்ள வேண்டும். பகவானுடைய எப்போ, அதாவது பிரச்சனை வந்தா பகவானை விட்டு விலகக்கூடாது. பிரச்சனை வருது எதுக்காக? பகவான் கிட்ட பிடிச்சிக்கிறதுக்காக. பகவான் எப்படி பிடிச்சிக்கணும்? சிக்கனை பிடிச்சிக்கணுமா? இன்மையே உன்னை சிக்கனை பிடித்தேன்னு ஆச்சாரியர் பாடுறாங்க. அப்படி பகவானை உறுதியா பிடிச்சிக்கணும். அதான் திடப்பிரதா. எந்த சூழ்நிலை வந்தாலும் பகவானை விட்டுறக்கூடாது. பிரபுபாதர் எப்போ அமெரிக்கா போனாரு? பிரபுபாதர் எப்போ அமெரிக்கா போனாரு? எத்தனை வயசுல? அந்த வயசு நம்ம இருப்போமா? டவுட்டு தான். இருந்தாலும் பிரபுபாதர் மாதிரி அமெரிக்கா போவோமா? அவருக்கு அமெரிக்கா போகும்போது என்ன நடந்தது? 2 முறை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ரொம்ப வயசாயிடுச்சு. அந்த குளிர் தாங்காது. அமெரிக்காவில் உள்ள குளிர் வந்து இளைஞர்களாலே தாங்க முடியாது. நல்ல யங் பாய்ஸ் இருக்காங்களா, யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அவங்களுக்கே அமெரிக்காவோட கோல்டு டாலரேட் பண்ண முடியாது. அமெரிக்காவுடைய குளிர் வந்து இளைஞர்களாலே தாங்கிக் கொள்ள முடியாது. பிரபுபாதர் வயோதிகமானவர். அப்போ அவர் வந்து எந்த கப்பலில் போனார் தெரியுமா? ஜலதூதான்னு ஒரு கப்பலில் போனார். ஜலதூதாங்கிற கப்பல் அது சரக்கு கப்பல், கூட்ஸ் கப்பல். அது சொகுசு கப்பல்லாம் இல்லை, கூட்ஸ் வண்டி. அதில் வந்து அந்த கப்பலுடைய ஓனர்கிட்ட போய் டிக்கெட் கேட்க போனார். அந்த அம்மா சொன்னார், சாமிஜி உங்களால் அங்கெல்லாம் போய் உயிரோடு இருக்கு, நீங்கள் செத்து போயிடுவீங்கன்னு, குளிர்லேயே செத்து போயிடுவீங்க, உங்களால் உயிரோடே இருக்க முடியாதுன்னு. ஆனால் பிரபுபாதர் தினமும் போய் அவன் கம்பெனியில் உட்காந்துருப்பார். எப்படியா டிக்கெட் கொடுங்க, டிக்கெட் ரேட் ஒரு நடையாக நடந்தார். அந்த அம்மா பார்த்தாங்க, என்ன இந்த சாமிஜி விடாமல் வராரு, சரி என்னதான் வேணும், டிக்கெட் கொடுங்க நான் போயிடுறேன்னு. அந்த மாதிரி பிரபுபாதருடைய திடப்பிரதா, உறுதியான மனது. எதுல பிரபுபாதர் திடப்பிரதா? ஏன் பிரபுபாதர் அமெரிக்கா போகணும்னு அவ்வளவு உறுதியா இருந்தாரு? அவங்க குருவோடைய கட்டளை. நீ போய் மேற்கத்திய நாட்டில் போய் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணி எப்ப சொன்னாரு? அவருடைய ஆன்மீக குரு வந்து பிரபுபாதரை நீங்க மேற்கத்திய நாட்டில் போய் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணி எப்ப சொன்னாரு? அவர் இளைஞனா இருக்கும்போது சொன்னாரு. காலேஜ் படிச்சு முடிச்சு சின்ன பையன் அப்ப சொன்னாரு. ஆனா பிரபுபாதர் அதே மனசுல வச்சுட்டு இருந்தாரு. என் குருநாதர் சொன்னாரு, இந்த மாதிரி சொன்னாருன்னு. அப்புறம் அதுக்கான நேரம் வந்தது, போயிட்டாரு. அப்ப எவ்வளவு உறுதியா இருந்திருப்பாரு, இல்லையா? ஸோ அதான் திடப்பிரதா. அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுத்து. அப்புறம் அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது உடம்பு சரியில்லாமல் போச்சு நிறைய தடவை. ஆனால் அவர் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணிகிட்டே தான் இருந்தார். அதுதான் திடப்பிரதா. அந்த மாதிரி பிரபுபாதருக்கு நிறைய சீடர்கள்லாம் இருக்காங்க. இப்போ வந்து நம்ம பிரபுபாதரை பார்க்கல. நம்ம யாராவது பிரபுபாதர் பார்த்துருக்கிறோமா? சமீபத்தில் தான் பிரபுபாதர் மறைஞ்சார். ஒரு 40-50 ஆண்டுகள் தான் ஆச்சு பிரபுபாடைய காலம் முடிஞ்சு. அப்போ பிரபுபாதர் நம்ம யாரும் பார்த்ததில்லை. ஆனால் நமக்கு ஒரு பாக்கியம் இருக்குது. என்னன்னா, பிரபுபாடைய சீடர்கள் இருக்காங்க. அவங்க தான் இப்போ குருமார்கள். இஸ்கான் வந்து மல்டி குரு சிஸ்டம். இஸ்கானில் நிறைய குருமார்கள்லாம் இருக்காங்க. இஸ்கானில் எவ்வளோ இருக்காங்க? நிறைய குருமார்கள்லாம் இருக்காங்க. இந்த குருமார்கள் வந்து பிரபுபாதருடைய பிரதிநிதியாக இருக்காங்க, கிருஷ்ணருடைய பிரதிநிதியாக இருக்காங்க. பிரபுபாதர் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு குரு தான் வந்து சொல்லினேன், ஜெயபதாஸ் சாமி குரு மகாராஜ். ஜெயபதாஸ் சாமி குரு மகாராஜா வந்து பிரபுபாடி சீடர்கள் ஒருவர். இவர் முதல்ல அமெரிக்காவில் தான் பிரபுபாதர் சந்திக்கிறார். இவர் வந்து அப்போது யங் பாய், இளம் வாலிபனாக இருந்தார். அவருக்கு ரொம்ப நாளாக கடவுளை தேடிகிட்டே இருக்கார். என்னென்னா, அவருக்கு சின்ன வயசு குழந்தையிலேருந்தே இந்த நகம் கடிக்கிறதெல்லாம் வந்து பாய்சன், இது வயிற்றுக்குள்ளே போகும். நகம் கடிக்கிறது இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் இந்த அழுக்கெல்லாம் இதில் உட்காந்துருக்கும். அது பண்ணக்கூடாது. ஓகே, சரி, என்ன பேசிட்டு இருந்தோம்? குரு மகாராஜ் இருக்கார் இல்லையா, இவருக்கு பேரே வந்து அவங்க அம்மா வந்து கௌர்தான், அப்பா அம்மா வந்து கௌர்தான் பேர் வச்சுருந்தாங்க. என்ன பேர் அது? கௌர்தான். கௌரானா யாரு? கௌரானா சைதன்ய மகாபிரபு. தான்னா தானம், மகாபிரபுவே தானமாக கொடுக்குறவர். அப்போ அதுலேருந்தே தெரியுது, குழந்தையிலிருந்தே இவர் ஒரு சாதாரண நபர் அல்ல. இவர் வந்து இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். பிரபுபாவுடைய இயக்கத்தில் ஒரு முக்கியமான ஆச்சாரியராக வருவார் பிற்காலத்தில் அப்படிங்கிறது பிறப்பிலேயே தீர்மானிக்கப்பட்டது. ஆச்சாரியரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா பிறப்பிலேயே தீர்மானிச்சிருக்கும். இப்போ நம்மளாம் 2 வயசாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? விளையாடுவோம் இல்லையா? பசங்களாம் போய் விளையாட நினைப்போம். அவர் 2 வயசில் வந்து ஒரு நாள் அம்மா சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அவர் சர்ச்சில் போயிட்டு திடீர்னு குழந்தை காணோம். எல்லா பக்கம் தேடி பார்த்தா கடைசியில் ப்ரேயர் பண்ணுற இடத்துல நிற்கிறார், ஜீசஸ் பக்கத்தில்.
அங்கே ப்ரேயர் பண்ணுறாரு, ஓ மை லார்ட், நான் வந்து தினமும் உங்கள் ஹோலி நேம் சாண்ட் பண்ணணும், எப்பவும் உங்கள் நாமத்தை சொல்லிட்டு இருக்கணும். இறைவனுடைய அவர் ஜீசஸ் என்ன வேண்டுறாரு, நான் எப்பவும் இறைவனின் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும்னு வேண்டினார். எத்தனை வயசில்? 2 வயசில். 2 வயசுலேயே கடவுளுடைய நாமத்தை சொல்லணும்னு அவருக்கு அவ்வளோ ஆர்வம் அதில். அதனால குருமார்களுடைய வாழ்க்கை சரித்திரம் எல்லாம் அற்புதங்கள் நிறைந்திருக்கும், அதிசயம் நிறைந்திருக்கும், நம்மளால் யூகிக்கவே முடியாது. அப்புறம் என்ன பண்ணார், ஒரு நாள் பார்க்கில் அங்கே ஒரு பார்க் இருக்குது, பூங்கா. அந்த பூங்காவில் பக்தர்கள்லாம் கீர்த்தனம் பாடிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவர் கடவுளை தேடிட்டு இருக்கார், குருவை தேடிட்டு இருந்தார். சின்ன வயசுலேருந்து அவருக்கு வந்து எனக்கு ஒரு குரு வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கார். அவர் வந்து இதெல்லாம் படிச்சிருக்காரு, இந்த புத்தருடைய தத்துவங்கள்லாம் படிச்சிருக்காரு சின்ன வயசுலேயே. அப்போ ஒரு நாள் பார்த்தா ஏதோ பார்க்கில் பக்தர்கள்லாம் கீர்த்தனை பாடிட்டு இருக்காங்க. இவர் போய் பார்த்தா அவங்க பெருசாக திலகம் போட்டிருக்காங்க. நம்ம திலகம் போட்டிருக்கல, இந்த மாதிரி திலகம் போட்டிருந்தாங்க. இதை பார்த்தோன்னே பயந்து ஓடிட்டார் பின்னாடி. ஏன் பயந்து ஓடலை? அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கனவுல இந்த மாதிரி திலகம் வந்துச்சு. அவருக்கு தூங்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு திலகம் வந்து அவர் கனவுல பார்க்குறாரு. ராதாகிருஷ்ணோட விக்கிரகம் அவருக்கு தரிசனம் கிடைச்சிது கனவுல. பாருங்க என்ன அதிசயம். ஆனால் அவருக்கு முன்ன பின்ன ராதாகிருஷ்ணனையும் பார்த்ததில்லை, திலகத்தையும் பார்த்ததில்லை. அப்புறம் என்ன பண்ணாரு, திரும்ப வந்து பார்த்தா அதுக்குள்ள பக்தர்கள்லாம் அங்கேருந்து போயிட்டாங்க, தேடுறாங்க எங்கே இருக்காங்க. அப்புறம் பார்க்கவே முடியல. அப்புறம் ஒரு நாள் பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு விளம்பரம் வந்திருக்கு. சான் பிரான்சிஸ்கோ நகரத்தில் ஒரு பெரிய ரத யாத்திரை நடக்க போகுது. சான் பிரான்சிஸ்கோவில் ஜெகநாத ரத யாத்திரை நடக்க போகுது. அங்கே போகிறாரு. அங்கே போனால் திரும்பி இதே மாதிரி திலக்கு போட்டவங்களாம் அங்கே இருக்காங்க. அப்புறம் ஒரு ரதம் ஒன்று நின்றுட்டுருக்கு. ரதத்துக்கு பக்கத்தில் போனால் அங்கே சுற்றி யாரும் இல்லை. ஆனால் கீழே ஏதோ சத்தம் கேட்குது. கீழே குமிஞ்சு பார்த்தா ஒரு ரதத்துக்கு அடியில் வேலை பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேர் ஜெயானந்த பிரபுன்னு பேர். அவர் பிரபுபாடி சீடத்தில் ஒருத்தர், ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பக்தர். ரொம்ப பிரபுபார் மேலே அவ்வளோ அன்பு அவருக்கு, பக்தி, குரு பக்தி. அவர் குருவுக்காக அப்படி சேவை பண்ணிட்டு இருக்காரு. இது யாரோ பக்கத்தில் ஒரு வாலிபன் வந்து நிற்கிறாரு. சார் நீங்கள் ஆணி அடிப்பீங்களான்னு கேட்டார். ஓ நீங்கள் நல்லா ஆணி அடிப்பீங்களா? ஓ ஆணி இந்த ஆணி பிடிச்சி அடிங்களேன்னு. இந்த மாதிரி ஆணி அடிச்சிருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஆணி அடிக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவருக்கு சேவை கிடச்சிது கோயிலில் வந்தோடனே. இப்போ நம்மளாம் வந்தால் கோயிலில் வந்தோடனே சேவை கொடுப்பாங்களா? ஃபஸ்ட்டு வர சொல்லுவாங்க, சண்டே ப்ரோக்ராம் வாங்கன்னு சொல்லுவாங்க, ஃப்ரைடே ப்ரோக்ராம் வாங்கன்னு சொல்லுவாங்க, பிரசாதம் தருவாங்க, சாண்டிங் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சேவை கொடுப்பாங்க. எடுத்தோடனே வேலை கொடுத்தா எங்கே ஓடி போயிட்டா என்ன பண்ணுவோம்? ஐயோ அங்கே போனால் அதை வேலை கொடுக்குறாங்க, வேண்டாம் இல்லையா? அப்படி தான் நடக்கும். நம்ம வந்தோடனே சேவை கொடுப்பாங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக சேவை தருவாங்க. ஆனால் குரு மகாராஜுக்கு வந்து போன உடனே சேவை கிடைச்சிது, பகவானுடைய சேவை. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு பிரபுபாரை சந்தித்தார். பிரபுபாரை சந்திச்சு அதுக்கு முன்னாடியே இந்த சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டார் இல்லையா, அப்போவே கோயிலில் போய் சேர்த்துட்டார் பிரம்மச்சாரியா. 2 மாதத்தில் இஸ்கானில் காண்டாக்ட் பண்ணி பக்தரோடு சங்கம் வச்சுட்டு 2 மாதத்தில் 32 மாலை ஜபிச்சுட்டு கோயிலில் போய் பிரம்மச்சாரியா சேர்ந்தார். இது யாருடைய வாழ்க்கையில் நடக்குமா? அவ்வளோ சாதாரணமாக இல்லையா? ஒரு கோயிலில் ஒரு பக்தர் வந்து கிருஷ்ணரையே முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கிறதுக்கே 5-6 வருஷம் ஆகும். அவங்கள வர வச்சு பகவத்கீதை படிக்க வச்சு, ஜபம் பண்ண வச்சு, சந்தேகம்லாம் போக்கி, குழப்பத்தையெல்லாம் போக்கி, இது கிருஷ்ணரை நீங்கள் வழிபடணும் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். குறைஞ்சது ஒரு 4 வருஷமாக தான் ஆகும் இல்லையா? அவ்வளோ சடனாக வந்து உடனே யாராவது கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளை ஏற்றுக்க போகிறாங்களா நீங்கள்? ஆனால் குருமாரோடைய வாழ்க்கையில் இஸ்கானில் காண்டாக்ட் பண்ணி 2 மாதத்தில் கோயிலில் பிரம்மச்சாரியா சேர்ந்து தீட்சையை வாங்கிட்டு, இன்னும் 20 வருஷமாக தீட்சை வாங்காதவங்களாம் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 20 வருஷமாக இருப்பாங்க தீட்சை வாங்கிட்டு மாட்டேன். ஏன் தீட்சை வாங்காமல் இருக்காங்க? நான் தீட்சை வாங்கினா 16 மாலை ஜபிக்கணும், நான் 4 விதமாரி கடைபிடிக்கணும், நான் பொறுப்பு ஏற்றுக்கணும், அதனால வேண்டாம் இப்படியே எடுத்துக்கிறேன், அந்த மாதிரி உள்ளவங்களாம் இருக்காங்க. ஆனால் ஆன்மீக பாதையில் நாம் முன்னேற்றம் அடைய வேண்டுமானால் குருவுடைய கருணை ரொம்ப அவசியம். அதான் இந்த ஸ்லோகம் சொல்லுது, யஷ பிரசாதா பகவத் பிரசாதோ யஷா பிரசாதா நகதி குதோபி. ஆன்மீக குருவுடைய கருணை இல்லைன்னா கிருஷ்ணனுடைய கருணை இல்லை, ஆன்மீகருடைய கருணை இருந்தால் கிருஷ்ணனுடைய கருணை. அப்போ ஆன்மீகருடைய கருணையை நான் எப்படி பெறுவது? ஆன்மீக குருவுடைய கருணையை பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸோ குரு மகாராஜ் வந்து ரொம்ப சிம்பிள், அவர் வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவர். அதனால தான் குருவுடைய மந்திரம் சொல்லும்போது நித்தாய் கிருப்பான்னு சொல்கிறோம். கிருப்பா அப்படின்னா கருணை. நித்யானந்தருடைய கருணையை கொடுக்கக்கூடியவர். ஆன்மீக குருவானவர் நித்யானந்தருடைய பிரதிநிதியாக இருக்கார். நித்யானந்த பிரபு யாரு? நித்யானந்த பிரபு யாரு? ஆதி குரு பலராம். ஸோ பலராமர் ஆதி குரு, நித்யானந்த பிரபு தான் அந்த ஆதி குரு. அவர் தான் குருக்கு எல்லாம் ஆதாரம், குரு தத்துவம் அவர். அந்த ஆதி குருவுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் குருமார்கள். அப்போ அந்த குருமார்களில் ஒருத்தர் தான் ஜெயபதாசாமி குரு மகாராஜ். அப்போது நம்ம அந்த மாதிரி ஒரு குருகிட்ட தீட்சை வாங்கும்போது நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஏன்னா உண்மையான குரு கிடச்சிருக்காரு, பரம்பரையிலேருந்து வர்றாரு, பகவானே பக்தனாக இருக்காரு, கண்ணு முன்னாடியே வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படி தான் ஒரு பக்தன் வாழ வேண்டும்.
நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நான் கிருஷ்ணருடைய சேவகன், என் குருநாதர் எனக்கு கொடுத்த கட்டளையை நான் நிறைவேற்றி கொண்டிருப்பேன். இதுதான் வாழக்கூடிய உதாரணம். நம்ம எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வேணும் இல்லையா? இப்போ சீடர்கள்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கணும்? அந்த குரு மாதிரி, குரு மகாராஜ் மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு பகவான் மேலே, சைதன்ய மகாபிரபு மேலே வலுவாத நம்பிக்கை. குரு மகாராஜுக்கு வந்து அதான் திடவிரதா. எந்த சூழ்நிலை வந்தாலும், இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற குரு மகாராஜ் வந்து ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக இருக்கார். ஆனால் இப்போ குரு மகாராஜ் வந்து தேகத்தில் நிறைய சவால்கள்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கும் உறுதியான கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கார், பயிற்சி பண்ணிட்டு இருக்கார், உதாரணமாக இருக்கார். அதனால இதுதான் குருவுக்கான அடையாளம். எந்த சூழ்நிலை வந்தாலும் பக்தியை விட்டுறல, குரு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் விட்டுறல. அன்றைக்கி எனக்கு உடம்பு நல்லா இருந்தது, எனக்கு குரு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றினேன், இன்றைக்கி எனக்கு உடம்பு நல்லா இல்லை, அதனால எனக்கு குரு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. ஸோ இன்றைக்கும் அவர் குரு மகாராஜ் பிரபுபாதருக்கு, குரு மகாராஜ் வந்து என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாரோ, பிரபுபாதர் என்னென்ன சேவை கொடுத்துருந்தாரோ இன்றைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம கண்ணு முன்னாடியே நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மான்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். கிருஷ்ணர் மேலே, சைதன்ய மகாபுரு மேலே வலுவாத நம்பிக்கை விசுவாசம் வச்சுருக்கேன். கிருஷ்ண பக்தியை இந்த சூழலையும் பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். நம்மெல்லாம் உடம்பு சரியில்லைனா ஜெபம் பண்ண மாட்டோம், விட்டுடுவோம். ஆனால் குரு மகாராஜா வந்து தினமும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கவுண்ட் பண்ணுறாரு, எவ்வளோ நாம சொல்லியிருக்கேன்னா. சாஸ்திரம் படிக்கிறார். அவர் குரு வந்து அவருக்கு எல்லா நாலேஜ் இருக்குது. அவர் ஏன் சாஸ்திரம் படிக்கிறாரு? நான் படித்தாதான் சீடர்கள்லாம் படிப்பாங்க, அதனால் அவர் படித்து சர்டிஃபிகேட்லாம் வாங்குறாரு. நான் பக்தி சாஸ்திரி முடிச்சிட்டேன், நான் பக்தி வைபவம் முடிச்சிட்டேன் அப்படின்னு அவர் படித்து வாங்குறாரு. அவர் படித்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்து கொண்டிருக்கிற உதாரணமாக இருக்கிறார். அப்போ பாருங்க இவருடைய தெய்வீகமான குணங்கள்லாம். அப்போது ஒரு பக்தனுடைய தெய்வீகமான குணங்களை பாடுவது ரொம்ப பெரிய பாக்கியம், அதை புகழ்வது, அதை கேட்கறது ரொம்ப பெரிய பாக்கியம். அப்படின்னா அந்த தூய பக்தரே குருவாக கிடைச்சா எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? அப்போ குரு மகாராஜ்ட்ட நிறைய தெய்வீகமான குணங்கள்லாம் இருக்குது. அவர் வந்து சீடர்கள்ட்ட அன்பாக நடந்து கொள்வது, ஆன்மீக சகோதரர்கிட்ட அன்பாக நடந்து கொள்வது, எந்த சூழலிலும் மனம் தளராமல் கிருஷ்ண உணர்வை பின்பற்றுவது, சீடர்களுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக வாழ்ந்து காமிப்பது, இதெல்லாம் அவர்கிட்ட தெய்வீகமான குணங்கள். நிறைய பகவத்கீதையில் என்னென்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் குரு மகாராஜ் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் சொன்ன விவசாய ஆத்மீய புத்தி, இந்த விவசாய ஆத்மீய புத்தினா திடமான நம்பிக்கை, அது அவர்கிட்ட இருக்கா இல்லையா? அப்போ அவர் பின்பற்றும் போது நமக்கு வரும். நீங்கள் ரஜினிகாந்தை பின்பற்றினா அவர் மாதிரி ஸ்டைல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் குரு மகாராஜை பின்பற்றினா அவர் மாதிரி நம்பிக்கை வரும். அதான் நம்ம யாரை பின்பற்றுறோமோ அவங்களுக்கு இருக்கிற குணங்கள் நம்மக்கிட்ட வரும். நம்ம யாரை பின்பற்றுறோமோ அவங்ககிட்ட இருக்கிற குணங்கள் நம்மகிட்ட வரும். அப்போ இவங்களை இந்த மாதிரி தூய ஆத்மாக்களை, மகாத்மாக்களை நம்ம பின்பற்றுவோம்னு சொன்னால் நமக்கும் கிருஷ்ணர் மேலே, சைத்தன்ய மகாபிரபு மேலே வலுவாத நம்பிக்கை வரும். கிருஷ்ண பக்தியில் வைராக்கியம் வரும், ஆன்மீகத்தில் முன்னேற்றம் வரும், பக்தியில் சுவை ஏற்படும், நாமத்தில் ருச்சி வரும். இதெல்லாம் ஒன்று ஒன்றா நடக்கும் இந்த குருவுடைய கட்டளைகளை நிறைவேற்றுறதுனால. அதனால நம்ம என்ன பண்ணணும்? இன்னையிலேருந்து நம்ம முடிவு பண்ணிடணும். என்ன முடிவு பண்ணிடணும்? தீட்சை வாங்காதவங்கெல்லாம் இஸ்கானில் நிறைய குருமார்கள் இருக்காங்க. அந்த குருமார்களை ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நம்முடைய குருவாக எடுத்துக்கணும். இப்போ ஜெயபதாசாமி குரு மகாராஜ் சொன்ன இல்லையா, இவர் ஒரு குரு. நீங்கள் விருப்பப்பட்டால் இவர்கிட்ட தீட்சை வாங்கிக்கலாம். அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவருடைய இப்போ நான் பேசின மாதிரி அவருடைய குணநலங்கள்லாம் தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட தீட்சை வாங்கிக்கணும். அந்த மாதிரி நிறைய குருமார்கள் இருக்காங்க. அப்போ அதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது, இஸ்கான் டிசைபிள் கோர்ஸ்னு ஒன்று இருக்குது. இஸ்கானில் தீட்சை பெறுவதற்கான சீடருக்கான வகுப்பு, அதெல்லாம் கலந்துக்கிட்டு குருவுடைய தகுதி என்ன, இப்போ நான் பேசினதெல்லாம் அதில் இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு குருவை தேர்ந்தெடுக்கணும். குருவை தேர்ந்தெடுத்தாச்சுன்னா அவர் கொடுத்த கட்டளையை நம்ம சிறமேற்கொண்டு செய்யணும். குருமுக பத்மவாக்கியா சித்ததே கொரியாய்க்கா ஆர்னா குறிக மனாஷா. ஆன்மீகனுடைய கட்டளையை வந்து சிறமேற்கொண்டு மனதில் உறுதியாக பின்பற்ற வேண்டும். ரைட்? இதெல்லாம் பண்ணுனா இந்த பிறவிலே நம்ம கிருஷ்ணாட்ட போயிடலாம். யாரெல்லாம் இங்கே கிருஷ்ணாட்ட போகணும்னு ஆசைப்படுறீங்க அதுக்கு எல்லாரும் கை தூக்கிடுவாங்க இல்லையா? யாரெல்லாம் கிருஷ்ணாட்ட போகணும்னு ஆசைப்பட்டால் எல்லாருக்கும் ஆசை இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? ஆன்மீக குருவை சந்தோஷப்படுத்தணும். ஆன்மீக குருவை சந்தோஷப்படுத்துறது பெரிய பகீரத பிராயத்தமெல்லாம் மலையை நகர்த்துற வேலையெல்லாம் இல்லை. ஆன்மீக குருவை சந்தோஷப்படுத்தினா பக்தர்களுக்குள்ள ஒற்றுமையாக இருந்து எல்லாரும் அன்பாக ஒருத்தர் வைஷ்ணவருக்கு சேவை பண்ணி பிரபுபாத இயக்கத்தில் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு பக்தர்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு 4 விதிமுறையை கடைபிடிச்சு 16 மாலை ஜபிச்சு அழகாக பக்தி பண்ணி 4 பேருக்கு கிருஷ்ண பக்தியை சொல்லி கொடுத்தா ஆன்மீக குரு நம்ம மேலே பூர்ணமாக திருப்தி அடைஞ்சிடுவார். அவர் திருப்தி அடைஞ்சிட்டாரு, கிருஷ்ணரே நம்ம மேலே திருப்தி அடைஞ்சிட்டாரு. அவ்வளோதான். கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதும் குருவை திருப்திப்படுத்துறதும் வேறையே இல்லை. குருவுடைய திருவடிகளை சரணடைகிறதும் கிருஷ்ணருடைய திருவடிகளை சரணடைறதும் வேற இல்லை. பகவத்கீதை பின்பற்றுவதும் ஆன்மீகருடைய கட்டளையை நிறைவேற்றுவதும் வேற இல்லை. ஏன்னா அவர் என்ன பண்றாரு? இதைத்தான் பண்ணிட்டு இருக்காரு.
கிருஷ்ணர் என்ன உபதேசம் பண்ணாரோ, ஆன்மீக குரு என்ன சொன்னாரோ அதான் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கார். அதனால அந்த மகாஜனங்களின் அடிச்சுவட்டை நம்ம பின்பற்றணும், குருமார்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றணும். அதனால தீட்சை வாங்கியிருக்கிற பக்தர்கள்லாம் தீவிரமாக குருவுடைய கட்டளையை நிறைவேற்றி குருவுக்கு நல்ல விசுவாசமாக சேவை பண்ணி மற்ற பக்தர்களையும் குருவிட்ட கொண்டு வந்து காணிக்க நம்ம அர்ப்பணிக்கணும். இந்த 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 மாதிரி எவ்வளோ கட்டுண்ட ஜீவன்கள் இருக்காங்க. குரு மகாராஜோடைய சரித்திரம் வந்து சும்மா ஒரு அரை மணி நேரத்திலே சொல்லி முடிக்க முடியாது. அவர் உலகெல்லாம் சுற்றுப்பயணம் செஞ்சு எண்ணற்ற ஆன்மாக்களை, ஆயிரக்கணக்கான ஆன்மாக்களை விடுவிச்சிருக்காரு. பார்த்துக்கங்க. அப்படின்னா அவர் நம்மளை தேடி வரார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை தேடி வந்து நமக்கு தீட்சை கொடுத்த குருவுக்கு நம்ம ரொம்ப விசுவாசமாக நடந்துக்கணும். அவருடைய வாழ்க்கையில் சொன்ன விஷயங்களை கடைபிடிக்கணும். 4 பக்தர்களை வந்து 4 பேரை கிருஷ்ண பக்தி சொல்லி கொடுத்து இந்த அறியாமையிலிருந்து விடுவிச்சு அவங்களுக்கும் குருவுடைய கருணை கிடைக்கிறதுக்கு நம்ம ஒரு கருவியாக இருக்கும். ரைட்? ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி, குரு மகாராஜ் கி. ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். உங்கள் கருத்துக்கள் எதாக இருந்தாலும் சொல்லலாம். யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? போர் அடிச்சுதா? ஓகேவா? கிளியரா? எதுவும் கேள்வி கேட்கலாம். தூக்கம் வருதா? பசிக்குதா? இல்லை, பசி இல்லைன்னு சொல்ல முடியாது. ரைட், ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஏதாவது உங்களுக்கு கருத்துக்களும் சொல்லலாம், உங்கள் கேள்வியை கேட்கலாம். அப்போ உண்மை கேட்கலன்னு சொன்னால் 2 விஷயம்தான். ஒரு உபன்யாசம் கேட்டு நீங்கள் உண்மையை கேட்கல, மௌனமாக உட்காந்துருக்கீங்கன்னா ஒன்று எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், எல்லாம் ஒன்றும் புரியலன்னு அர்த்தம். இதில் எது எல்லாம் புரிஞ்சுதா இல்லை ஒன்றும் புரியலையா? எல்லாம் புரிஞ்சிருக்கணும், இல்லாட்டி வந்த வேலை வீணாக போயிடும். எல்லாம் புரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவ்வளவு தெளிவாக இங்கே சாஸ்திரத்தில் இருக்குது, பகவத்கீதையில் இருக்குது, ஆச்சாரியர் இருக்காங்க. எல்லாம் நல்லா பயன்படுத்திட்டு திரும்ப கிருஷ்ணாட்ட போயிடணும். திரும்பி யாரும் இங்கே வரணுமா மலேசியாவில்? வேண்டாம், இன்றைக்கே வெயில் தாங்க முடியாது. ரூம் விட்டு வெளியில் வரவே இல்லை. இந்தியா விட்டே ஓடி விட்ட வெயில் தாங்க முடியாமல் மலேசியாவில் போனால் கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஆனால் அங்கே இருக்கிற வெயிலுக்கு இது கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல. ஓகே, மோசம் இல்லை. அவ்வளோதான். ஓகே, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பிரசாதம் சாப்பிட்ணும். குழந்தைங்கள்லாம் பசியில் இருக்கும். हरे कृष्णा। जय जगन्नाथ प्रभु की, श्री प्रभुपाद महाराज की, श्री सूर्यनाथ जयपताका स्वामी गुरु महाराज की, श्री श्री राधा गोपाल जी की, बड़े सुपुत्रा महाराज की, और प्रेमानंदे हरि हरि बोल। सिंह announcement